கர்த்தரின் சமூகத்தில் வந்திருக்கிற நம் ஒவ்வொருவரோடும் ஆண்டவர் இடைபடவும், அவருடைய ஆசீர்வதிக்கிற கரம் நம்முடைய சிரசு மேல் வைக்கப்படவும், கர்த்தரிடத்திலிருந்து நாம் எதிர்பார்த்து வருகிற ஒத்தாசைகளை அவர் கரத்தால் பெற்றுக்கொள்ளவும், நாம் எதிர்பார்த்து வந்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதிக்கவும், இந்த ஆராதனை ஒரு ஆசீர்வாதம் நிறைந்த ஆராதனையாய் இந்த நாளிலும் நமக்கு ஆசீர்வதிக்கப்பட நம்ம எல்லாரும் அதற்காய் ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறவரே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உன்னதமான தேவனே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். உன்னதங்களிலே சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கேருபீன்கள் சேராபீன்கள் மத்தியில் ஆராதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறவரே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அனுதினமும் ஆண்டவரே, நீர் எங்கள் பட்சத்தில் இருந்து எங்களை கண்ணோக்கி வருவதற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அனுதினமும் உடைய நீதியின் வலது கரத்தினாலே நீர் எங்களை தாங்கி நடத்துவதற்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, அனுதினமும் நீர் எங்களுக்கு சகாயம் பண்ணும் தேவனாய் எங்களோடு கூட இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய ஆவியினாலே நீர் எங்களை பலப்படுத்தி வருகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விடுதலையின் ஆவியானவர் ஆண்டவரே, எங்கள் வாழ்விலே எங்களோடு கூட இருந்து எல்லாவித விடுதலைகளையும் எங்களுக்கு அருளி எங்களை வழிநடத்த போதுமானவராய் இருப்பதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. பாவம் நிறைந்த உலகில், அக்கிரமம் நிறைந்த உலகில், துன்மார்க்கம் நிறைந்த உலகில், நீதி இல்லாத உலகில் ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய கிருபையினாலே பிழைத்து கொள்ள, உம்முடைய கிருபையினாலே வாழ, ஆண்டவரே, உம்முடைய கிருபையினாலே அவைகளுக்கெல்லாம் நாங்கள் தப்பித்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்ததற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை குடும்பமாக உம்முடைய பெயர் சொல்லி அழைத்ததற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, ஓமை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தரே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீவனுள்ள தேவனே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா பிதா என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவி எங்களுக்கு தந்திருக்கிறவரே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உமது மகிமை உள்ள கரங்களிலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, எல்லா தீமைகளுக்கு எங்கள் விலைக்கு பாதுகாத்ததற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உளையான சேற்றிலே நாங்கள் மறுபடியும் விழாதபடிக்கு எங்களை நீர் காத்து வருகிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. உமக்கு ஏற்ற பரிசுத்தமுள்ள பிள்ளைகளாய் வாழ்வதற்கு நீர் எங்களை ஆண்டவரை வணைந்து உருவாக்கி வருகிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. இந்த நாளிலும் நாங்கள் உம்முடைய ஆண்டவர் வருகைக்கு எல்லா விதங்களிலும் ஆயத்தப்படுவதற்கு நீர் எங்களை ஆயத்தப்படுத்தி வருகிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. துதிக்கிறோம், துதிக்கிறோம். வெளியரங்கமான அற்புத அடையாளங்களை கர்த்தர் நடப்பிப்பது மூலமாக ஆண்டவர் வலதைக்கும் இடதைக்கும் வித்தியாசம் தெரியாத ஆண்டவரே, கோடிக்கணக்கான ஜனங்கள் உம்முடைய அன்பை அறிந்து கொள்ளும்படி இந்த பட்டணத்திலே திருச்சபை இருக்கிற பகுதியில இருக்கிற ஜனங்கள் ஆண்டவருமை அறிந்து கொள்ளும்படி, அமைமை கண்டு கொள்ளும்படி, ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளும்படி, உடைய சமூகத்திற்கு ஓடி வரும்படி ஆண்டவர் வெளியரங்கமான அற்புத அடையாளங்களை நீ செய்திட வேண்டும் என்று நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். அதற்கு தடையாய் கிரியை செய்கிற
அந்தகார வல்லமைகளை இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே கட்டி போடுகிறோம் ஆண்டவரே. எங்கள் அக்கிரமங்கள், எங்கள் மீறுதல்கள், எங்கள் பாவங்கள் அதற்கு தடையாதாதபடிக்கு உடைய கல்வாரி இரத்தத்தினாலே எங்களை ஒரு விசை எங்களை கழுவி சுத்தமாக்கும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் மாத்திரம் மையப்படுவீராக. நன்றி இயேசுப்பா, நன்றி இயேசுப்பா. நன்றியோடு துதிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்முடைய மகிமையுள்ள கரங்களை எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற உம்முடைய மகிமை எங்களை மூடிக்கொள்ளட்டும் ஆண்டவரே. உம்முடைய வல்லமை எங்களை நிரப்பட்டும். உம்முடைய அற்புத வல்லமை வெளிப்படட்டும். ஆராதனை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை உம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் மாத்திரம் மையப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. நம் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நம்மை தாங்கி நடத்தும் தேவ கிருபை. இந்த வேளையிலும் அந்த பாடலை எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். தாங்கி நடத்தும் தேவ கிருபை எத்தனை ஆச்சரியம். அதை சார்ந்து அனுதினமும் மகிழ்ந்து வாழ்கிறேன் என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். துன்ப நேரத்தில் ஆறுதல் அளிக்கும் இன்ப கிருபை அது. தாங்கி நடத்தும் தேவ கிருபை எத்தனை ஆச்சரியம். அதை சார்ந்து அனுதினம் மகிழ்ந்து வாழுகிறேன். தாங்கி நடத்தும் தேவ கிருபை எத்தனை ஆச்சரியம். அதை சார்ந்து அனுதினம் மகிழ்ந்து வாழுகிறேன். அல்லேலூயா. அவர் வல்ல நாமத்தை என்றென்றும் துதித்திடுவேன். அல்லேலூயா. அவர் வல்ல நாமத்தை என்றென்றும் துதித்திடுவேன். தாங்கி நடத்தும் தேவ கிருபை எத்தனை ஆச்சரியம். அதை சார்ந்து அனுதினம் மகிழ்ந்து வாழுகிறேன். துன்ப நேரத்தில் ஆறுதல் அளிக்கும் இன்ப கிருபை. தொல்லை கவலையும் தண்ணி துடைக்கும் அன்பின் கிருபை. துன்ப நேரத்தில் ஆறுதல் அளிக்கும் இன்ப கிருபை. தொல்லை கவலையும் தண்ணி துடைக்கும் அன்பின் கிருபை. அல்லேலூயா. வல்ல நாமத்தை என்றென்றும் துதித்திடுவேன். அல்லேலூயா. வல்ல நாமத்தை என்றென்றும் துதித்திடுவேன். நேசிப்பவரெல்லாம் தள்ளிவிட்டாலும் நேசரின் கரம் தாங்கும். உண்மை விடோரவர் நம்புவேன் அவரே. நேசிப்பவரெல்லாம் தள்ளிவிட்டாலும் நேசரின் கரம் தாங்கும். நண்பருத்தாயிலும் உண்மையுள்ளோரவர் நம்புவேன் அவரே. அல்லேலூயா. வல்ல நாமத்தை என்றென்றும் துதித்திடுவேன். அல்லேலூயா. வல்ல
அஞ்சிடலே நான் தஞ்சம் பெண்ணே உண்டு. வானத்தின் அப்பம் அவரே என் மீட்பர், புசித்து வாழ்ந்திருப்பே. பஞ்சம் வந்திடி அஞ்சிடலே நான் தஞ்சம் பெண்ணே உண்டு. வானத்தின் அப்பம் அவரே என் மீட்பர், புசித்து வாழ்ந்திருப்பே. அல்லேலூயா வல்ல நாமத்தை என்றென்றும் துதித்திடுவேன். அல்லேலூயா வல்ல நாமத்தை என்றென்றும் துதித்திடுவேன். அல்லேலூயா அல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடுவோம். தாய்மடியில் தவழுகின்ற குழந்தை போல என்கிற பாடலை நாம் யாவரும் சேர்ந்து பாடுவோம். கவலை இல்லையே, கலக்கம் இல்லையே, கர்த்தர் கரம் பிடித்துக் கொண்டேன். தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன் நான். தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன் நான். கவலை இல்லையே, கலக்கம் இல்லையே, கவலை இல்லையே, கலக்கம் இல்லையே, கர்த்தர் கரம் பிடித்துக் கொண்டேன். நான் கர்த்தர் கரம் பிடித்துக் கொண்டேன். எதை குறித்தும் பயம் இல்லையே, என் நேசர் நடத்துகிறீர். எதை குறித்தும் பயம் இல்லையே, என் நேசர் நடத்துகிறீர். தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன் நான். தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன் நான். செய்த நன்மைகள் நினைக்கின்றேன், செய்த நன்மைகள் நினைக்கின்றேன், நன்றியோடு துதிக்கின்றேன். நான் நன்றியோடு துதிக்கின்றேன். கைவிடாத என் நாயனே, கல்வாரி நாயகனே. கைவிடாத என் நாயகனே, கல்வாரி நாயகனே. தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன் நான். தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன் நான். துணையாளரே, 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 இணையெல்லாம் மணவாளரே, இணையெல்லாம் மணவாளரே, என் உணவாக
உயிரோடு கலந்தீரையா. தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையைப் போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன் நான். தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையைப் போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன் நான். உம்மைத்தானே பற்றி கொண்டு, உம்மைத்தானே பற்றி கொண்டு உத்தோளில் அமர்ந்து விட்டு, நான் உத்தோளில் அமர்ந்து விட்டு, உந்தன் சிறகுகள் நிழல் தனிலே உலகத்தையே மறந்து விட்டேன். நான் உந்தன் நிழல் தனிலே உலகத்தையே மறந்து விட்டேன். தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையைப் போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன் நான். தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையைப் போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன் நான். அதிகாலமே தேடுகிறேன், அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன், நான் ஆர்வமுடன் நாடுகிறேன். உயிர் வாழும் நாட்களெல்லாம் உம் நாமம் சொல்வேனையா. நான் உயிர் வாழும் நாட்களெல்லாம் உம் நாமம் சொல்வேனையா. தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையைப் போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன் நான். தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையைப் போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன் நான். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு குழந்தை போல நாம் அப்பா கரத்துல கொடுத்தா அவர் நம்முடைய எல்லா காரியங்களிலும் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய பரம தகப்பன். நாம் வேண்டிக் கொள்ளும் போது நமக்கு நன்மையானதெல்லாம் தருகிற ஆண்டவர். இன்னொரு பாடலை பாடும், துதிப்பதே என் தகுதி அல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவே என்ற பாடலை நாம் யாவரும் சேர்ந்து பாடுவோம். எல்லாரும் வேதம் நிறைந்த இதயம் தந்தார், செவம் நிறைந்த நேரம் தந்தார், கண்ணீர் நிறைந்த கண்கள் தந்தார், கருணை நிறைந்த கரங்கள் தந்தார். எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? கைகளை தட்டி, கைகளை எல்லாம் தட்டி பாடுவோம். துதிப்பதே என் தகுதி அல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. துதிப்பதே என் தகுதி அல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. வேதம் நிறைந்த இதயம் தந்தா, ஜெபம் நிறைந்த நேரம் தந்தா. வேதம் நிறைந்த இதயம் தந்தா, ஜெபம் நிறைந்த நேரம் தந்தா. கண்ணீர் நிறைந்த கண்கள் தந்தா, கருணை நிறைந்த கரங்கள் தந்தா. துதிப்பதே என் தகுதி அல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. துதிப்பதே என் தகுதி அல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. வியாதி நேரத்தில் வல்லமை தந்தா, சோதனை நேரத்தில் ஜெயம்
தந்தார். வியாதி நேரத்தில் வல்லமை தந்தார். சோதனை நேரத்தில் ஜெயம் தந்தார். கைவிட்ட நேரத்தில் ஜீவன் தந்தார். ஆரோக்கிய நேரத்தில் அடக்கம் தந்தார். துதிப்பதே என் தகுதி அல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. துதிப்பதே என் தகுதி அல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. மனதில் நிறைந்த மகிழ்ச்சி தந்தார். தூய்மை நிறைந்த பார்வை தந்தார். மனதில் நிறைந்த மகிழ்ச்சி தந்தார். தூய்மை நிறைந்த பார்வை தந்தார். சிந்தனை நிறைந்த ஊழியம் தந்தார். செயல் நிறைந்த திட்டங்கள் தந்தார். துதிப்பதே என் தகுதி அல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. துதிப்பதே என் தகுதி அல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. ஆபத்து நேரத்தில் அடைக்கலம் தந்தார். பலவீன நேரத்தில் பலன் தந்தார். ஆபத்து நேரத்தில் அடைக்கலம் தந்தார். பலவீன நேரத்தில் பலன் தந்தார். செய்தி நேரத்தில் தூது தந்தார். பாடிய நேரத்தில் பரவசம் தந்தார். துதிப்பதே என் தகுதி அல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. துதிப்பதே என் தகுதி அல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. வளம் நிறைந்த வாழ்வு தந்தார். மகிமை நிறைந்த தாழ்மை தந்தார். வளம் நிறைந்த வாழ்வு தந்தார். மகிமை நிறைந்த தாழ்மை தந்தார். அன்பு நிறைந்த ஆட்கள் தந்தார். ஆவி நிறைந்த அறிவு தந்தார். துதிப்பதே என் தகுதி அல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. துதிப்பதே என் தகுதி அல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. சாட்சி நிறைந்த ஜீவியம் தந்தார். சத்தியம் நிறைந்த சபை தந்தார். சாட்சி நிறைந்த ஜீவியம் தந்தார். சத்தியம் நிறைந்த சபை தந்தார். இயேசுவில் நிறைந்த ஞானம் தந்தார். ஒளி நிறைந்த வழி நிறைந்தார். துதிப்பதே என் தகுதி அல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. துதிப்பதே என் தகுதி அல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை ஆராதனை செய்வோம். ஹல்லேலூயா. ஒருவராகிலும் கண்களை திறந்திருக்க வேண்டாம். கண்களை மூடி பயபக்தியோடு ஆண்டவரே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே நம்முடைய சிந்தனைகளை ஒருமுகப்படுத்துவோம். ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. சர்வ வல்லவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் எஜமானரே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மீட்பரே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் விடிவெளி நட்சத்திரமே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே எம்மை துதிக்கிறோம். அவருடைய நாமங்களை சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம்.
சொல்லுவோம். கர்த்தாவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் சர்வ வல்லமுள்ளவர் ஆண்டவரே, நீர் எஜமான ஆண்டவரே. கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கு ஆகாரம் கொடுக்கிறதான கர்த்தர் நம்முடைய தேவன். மிருக ஜீவன்களும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கு ஆகாரம் கொடுக்கிற கர்த்தர் ஆண்டவர் நம்மை பார்த்து சொன்னார், பறவைகளை பார்க்கலும் நீங்கள் எவ்வளவோ விசேஷித்தவர்களா இருக்கிறீர்கள். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கு ஆகாரம் கொடுக்கிற நான், நீங்கள் ஜெபிக்கும் போது நான் பதில் தராமல் இருப்பேனோ என்ற கேள்விக்கு அர்த்தமாக கர்த்தர் அதை சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இயேசுவே துதிக்கிறோம். எந்த காரியத்தை அவரிடத்தில் நாம் கேட்டாலும் கர்த்தர் நிச்சயமாகவே நமக்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஓ, நம்முடைய இதயத்தை ஒருமுகப்படுத்தி ஆண்டவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவே துதிக்கிறோம் ஆண்டவரே. நாசில் சுவாசம் உள்ள மனிதனுக்கு நேராக ஓ ஆண்டவர் அவர்கள் எவ்வளவோ புகழ்கிறார்கள், ஆனால் நமக்கு ஜீவன் கொடுத்த தேவனுக்காக நாம் எவ்வளவாய் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கைகளை தட்டி ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். சூழ்நிலைகளை பாதகமா இருக்கலாம், சூழ்நிலை நமக்கு சாதகமா இல்லாமல் இருக்கலாம். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தரை துதிப்பதற்கு நம்முடைய அந்தஸ்து ஒரு தடையா இருக்கக்கூடாது. நம்மை மறந்து கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. தாவீது ராஜா ஒரு ராஜாவாக இருந்த போதிலும் அவனுடைய அந்தஸ்து அவனை ஆராதிப்பதற்கு தடை பண்ணவில்லை. அப்படி ஒரு இருதயம் தாவீதுக்கு இருந்தபடியினால் தான் ஆண்டவரே இடையனாக ஒரு ஆட்டு மந்தையை மேய்க்கிற மேய்ப்பராக இருந்த தாவீதை கர்த்தர், கறவர் ஆடுகளின் பின்னாக நடந்த இருந்த தாவீதை கர்த்தர் சிங்காசனத்தில் உயர்த்தினார். ஹல்லேலூயா. இயேசுவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம். இயேசுவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நன்றியோடு 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 உம்மை துதிக்கிறோம். வானத்தின் கீழே பூமியின் மேலே சகல அதிகாரத்தை உடையதான தெய்வமே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறோம் ஆண்டவரே. இதுவரை எங்களை நடத்துவதற்கு நாங்கள் எவ்வளவு தகுதியுடையவர்கள் அல்ல. கர்த்தர் எங்களை உயர்த்தினீரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம்முடைய ஜெப தூபம் பரலோகத்தை எட்டட்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே உம்மை துதிக்கிறோம், இயேசுவே உம்மை துதிக்கிறோம் என்று கூப்பிடுவோம். கர்த்தருடைய பிரசன்னம் இந்த இடத்தில் இறங்க வேண்டும் ஆண்டவரே. நாம் ஒரு தடையா இருக்கக்கூடாது. தேவ பிரசன்னம் இறங்குவதற்கு நாம் ஒரு தடையா இருக்கக்கூடாது. எத்தனை கூட்டங்கள் இருந்தாலும் ஹல்லேலூயா, கர்த்தருடைய பிரசன்னம் இல்லாவிட்டால் அதில் ஒன்றுமே இல்லை. ஓ ரபா லபா லபா சந்தலா ரபா. உம்முடைய வல்லமை இறங்குவதாக, உம்முடைய வல்லமை இறங்குவதாக. மேல் மாடியில் இறங்கினதான தேவனுடைய வல்லமை இந்த இடத்தில் இறங்குவதாக. பிள்ளைகளை நீர் அபிஷேகிப்பீராக. ஒரு விடுதலை உண்டாவதாக, ஆவியிலும் சரீரத்திலும் விடுதலை உண்டாவதாக. ஓரி தாலா ரபா சந்தலா ரபால ரபதுலா ரத கபபபபபபா. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள், அவருடைய துதியை சொல்லி வரும்படியாக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனையோ ஜனங்களுக்கு கொடுக்கப்படவில்லை. படித்தவர்களும் குனிகிறார்கள், படிக்காதவர்களும் குனிகிறார்கள். ஜீவனற்றவைகளுக்கு முன்பாக ஆண்டவராகிய தேவனை அறிந்து கொள்ள கர்த்தர் நம்மை உயர்த்தினாரே, அவருக்கு நன்றி செலுத்துவோம். இயேசுவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இயேசுவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். கல்வாரி நாயகரே உம்மை துதிக்கிறோம். எங்களுக்காக அடிக்கப்பட்டு 3 ஆண்டு மீதிலே தொங்கிறதான தெய்வமே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம் ஐயா. ஓ எத்தனையோ பரிசுத்தவான்கள் கர்த்தாவே உம்மை துதித்துக் கொண்டிருக்கும் போது அடிமைகளாகிய நாங்கள் ஒன்றுக்கு உதவதாலும் நாங்களும் உம்மை நாங்கள் பரிசுத்தர் 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 என்று ஆராதிக்கிறோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். இந்த வார்த்தையை சொல்லுங்கள். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். நாங்கள் ஆண்டவரை கூப்பிடுகிற தேவன் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். நாங்கள் ஆண்டவரை ஹல்லேலூயா மகிமைப்படுத்துகிற தேவன் பரிசுத்தர். உம்மை போல பரிசுத்தம் உள்ள தேவன் உலகத்தில் ஒருவரும் இல்லை ஆண்டவரே. ஓ ரபால ரபால ரபா சந்தலா ரபால பால பால பா. மகிமையின் பிரசன்ன பிள்ளைகளை நிரப்புவதாக, மகிமையின் பிரசன்ன ஆலயத்தை மூடுவதாக. சாலோமன் தேவாலயத்தை இறங்கினதான தேவ மகிமை, மேல் மாடியில் இறங்கினதான தேவ மகிமை இந்த இடத்தில் இறங்குவதாக. தேவனுடைய வல்லமை இந்த இடத்தில் இறங்கும் போது அற்புதங்கள் நடக்குமே, அந்த அற்புதங்கள் நடப்பதாக
முன்பதாக ரதல ரபல் ஷதல ரபல பல பல ரதல ரப ரிகபல ரபல ரதல ரப ஷதல ரபல ப. இயேசுவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை நிறைந்தவரே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் ஆராதனையின் ஆசீர்வாதத்திற்கு நான் ஒரு தடையா இருக்க கூடாது என்று சொல்லுங்கள். ஆண்டவரே, எங்கள் ஆராதனையின் ஆசீர்வாதத்திற்கு நான் ஒரு தடையா இருக்க கூடாதப்பா. எல்லாரும் இந்த வாய்களை திறந்து ஒருவர் பரிசுத்தவான்கள் அல்ல, ஒருவர் பரிசுத்தவான்கள் அல்ல. ஆண்டவரே, இந்த ஆராதனைக்கு தடையாக நான் இருக்க கூடாது என்று தேவ சமூகத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் நம்முடைய பாவங்களை மன்னிப்பார். கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்முடைய பாவங்களை கர்த்தர் மன்னித்திருக்கிறார். ஓரி சத்தலரபா, சமுத்திரத்தின் ஆழம் எவ்வளவோ அவ்வளவு தூரமாய் கர்த்தர் நம்முடைய பாவங்களை தூக்கி எறிந்திருக்கிறார். முதுகுக்கு பின்னாக அவர் போட்டிருக்கிறார். கர்த்தருடைய பிரசனை இறங்குவதற்கு நான் தடையா இருக்க கூடாது. இயேசுவே, உம்முடைய பிரசனை இறங்குவதற்கு நான் ஒரு தடையா இருக்க கூடாது. ஆண்டவரே, ஆவியானவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். ஆவியானவரே, உம்மை ஆராதிக்கிறோம். ஆவியானவரே, உம்மை ஆராதிக்கிறோம். உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். ரீலா பாலா ரதலா ரபா ஷந்தலா ரபா ஓரபா லபா லபா லபா. தாழ்விலைகளை நினைத்தவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஓரி ஜபாலா ரபா லபா லபா. எங்களை மேன்மைப்படுத்துகிறவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஒரு தாய் மடியில் தவழுகின்ற குழந்தையை போல நாங்கள் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஒரு தாய் தேற்றுவது போல எங்களை தேற்றுகிறவரே, நாம் அவரை விட்டு பின்னோக்கி போனோம். கர்த்தரோ நம்மை அணைத்துக் கொண்டாரே. உம்முடைய வல்லமை கடந்து வருவதாக, இயேசுவுடைய வல்லமை கடந்து வருவதாக. வானத்தை சிங்காசனமாகவும் பூமியை பாதற்படியா வைத்திருக்கிறவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆபிரகாமின் தேவனே, ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்து நான் உனக்கு ஒரு குழந்தையை தருவேன் என்று 25 வருடங்கள் ஓடிவிட்டன. அவர் வாக்கு தத்தத்தில் மாறவில்லை, அவர் வாக்கு தத்தத்தில் மாறவில்லை. கர்த்தர் உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தம், சபைக்காக கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தம். நாட்கள் ஓடலாம், காலங்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், ஆனால் கர்த்தருடைய வாக்கு தத்தம் மாறாதது. கைகளை தட்டி, ஆண்டவரே, எனக்கு சிறு வயதிலிருந்து இந்நாள் வரையிலும் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்கள் நிறைவேறுவதற்கு சூழ்நிலைகள் சாதகமாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய வாக்கு தத்தம் மாறாதது. கர்த்தருடைய வாக்கு தத்தம் மாறாதது. அது நிறைவேறும், அது நிறைவேறும். ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு இல்லாமல் நின்று போய்விட்டாலும் கர்த்தர் அற்புதத்தை செய்ய வல்லவர். அவருடைய வாக்கு தத்தத்தில் அவர் உண்மை உள்ளவர். அவருடைய வாக்கு தத்தத்தில் அவர் உண்மை உள்ளவர். அதை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. ரிபி கபால ரபல ரபா ரிகபால பால 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 பா ரிகபால பால ரபா. சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை, சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏதோ கிறிஸ்தவர்களாக பிறந்து விட்டோம், ஆராதிக்க வேண்டும் என்கிறதான எண்ணத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகள் அநேகர் இங்கு இருக்கிறீர்கள். ஓ இல்லை, நம்முடைய தேவன் ஜீவன் உள்ளவர். நம்முடைய தேவன் அற்புதத்தை உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் செய்வார். சூழ்நிலைகளை சாதகமாக கர்த்தர் மாற்றுவார். சூழ்நிலைகளை சாதகமாக கர்த்தர் மாற்றுவார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவே, மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் வாயை திறந்து இயேசுவே மக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். எல்லாரும் சொல்லுங்கள், இயேசுவே மக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே மக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே மக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் குழந்தைகள், வாலிபர்கள் எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவே மக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே மக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே மக்கு ஸ்தோத்திரம்.
சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். இருக்கிறவராய் இருக்கிறவரே மக்கு சோத்திரம் சொல்லுங்கள். இருக்கிறவராய் இருக்கிறவரே மக்கு சோத்திரம். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல பேர் சொல்லி அழைக்கிறவரே மக்கு சோத்திரம் சொல்லுங்கள் சொல்லுங்கள். இருக்கிறவராய் இருக்கிறவரே மக்கு சோத்திரம். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல பேர் சொல்லி அழைக்கிறவரே மக்கு சோத்திரம். நீதி உள்ள தேவனே மக்கு சோத்திரம். நீதி உள்ள நியாயாதிபதியே மக்கு சோத்திரம் சொல்லுங்கள். நீதி உள்ள நியாயாதிபதியே மக்கு சோத்திரம். அடைக்கலமானவரே மக்கு சோத்திரம். என் கோட்டையா இருப்பவரே மக்கு சோத்திரம். எங்கள் துருகமானவரே மக்கு சோத்திரம் சொல்லுங்கள். எங்கள் அடைக்கலமே மக்கு சோத்திரம். என் அடைக்கலமே மக்கு சோத்திரம். என் கோட்டையே மக்கு சோத்திரம். என் துருகமே மக்கு சோத்திரம். அல்லேலூயா. என் நம்பிக்கையே மக்கு சோத்திரம். என் நம்பிக்கையே மக்கு சோத்திரம். ஆறுதலின் தேவனே மக்கு சோத்திரம். சமாதான பிரபுவே மக்கு சோத்திரம். சர்வ வல்லவரே மக்கு சோத்திரம் சொல்லுங்கள் சொல்லுங்கள். எல்லாரும் கர்த்தரை ஆராதிங்கள் ஆராதிங்கள். ரீகா பாலா தாரா பாலா தூரா பாலா ரகாலா தாரா காலா தாரா பாலா தூரா பாலா ரகாலா தாரா காலா தாரா பாலா தூரா பாலா. கைகளை தட்டி ஆவில் நரம்புகள் அந்நிய வாசிகளை பேசி கர்த்தரை மையப்படுத்துங்கள். ரீகா லா காலா தாரா தாரா ரகால யாந்தா ரகாலா தூரா பாலா ரகாலா தாரா பாலா தூரா பாலா ரகாலா ரியாந்தா ரகாலா தாரா பாலா தூரா பாலா. இயேசுவே 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 மக்கு நன்றி. 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 அதிசயமானவரே அதிசயமானவரே ஆலோசனை கர்த்தாவே வல்லமை உள்ளவரே வல்லமை உள்ளவரே மகிமையானவரே மகிமையானவரே சேனைகளின் தேவனே சேனைகளின் தேவனே. ரீகா பாலா தாரா காலா தாரா பாலா தூரா பாலா ரகாலா தாரா பாலா சந்தாலா ரிபா பாபா பாபா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த ஜனங்களை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன். அவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார் அல்லவா. நம்மை நம்பி இருக்கிறார். நாம் அவரை துதிப்பதற்கு ஆராதிப்பதற்கு அழைக்கப்பட்ட ஜனங்கள். என் ஜனங்கள் என்னை ஆராதிப்பதற்கு அனுப்பிவிடு என்று ஆண்டவர் சொன்னார். இந்த நாளிலும் அவருடைய ஜனங்களாகி நாம் அவரை ஆராதிப்பதற்கு அழைக்கப்பட்டு இருக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து இந்த வேளையில அந்த ஆராதனை ஆவியோடு சேர்ந்து நாம் கர்த்தரை ஆராதிக்க போறோம். எல்லாரும் சேர்ந்து இந்த வேளையில எல்லாம் பாடுவோமா? கரங்களை தட்டி பாடுவோம். துதிப்பதே என் தகுதி அல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. இந்த பாடலை யாவரும் சேர்ந்து பாடுவோம். Thank you, Jesus. Amen. துதிப்பதே என் தகுதி அல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. துதிப்பதே என் தகுதி அல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. வேதம் நிறைந்த இதயம் தந்தா, ஜபம் நிறைந்த நேரம் தந்தா. வேதம் நிறைந்த இதயம் தந்தா, ஜபம் நிறைந்த நேரம் தந்தா. கண்ணில் நிறைந்த கண்கள் தந்தா, கருணை நிறைந்த கரங்கள் தந்தா. துதிப்பதே என் தகுதி அல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. துதிப்பதே என் தகுதி அல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. வியாதி நேரத்தில் வல்லமை தந்தா, சோதனை நேரத்தில் ஜெயம் தந்தா. வியாதி நேரத்தில் வல்லமை தந்தா, சோதனை நேரத்தில் ஜெயம் தந்தா. கைவிட்ட நேரத்தில் ஜீவன் தந்தா, ஆரோக்கிய நேரத்தில் அடக்கம் தந்தா.
துதிப்பதே என் தகுதி அல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. துதிப்பதே என் தகுதி அல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. எல்லாரும் பிடித்தால் எழுந்து நிற்போமா? எழுந்து நின்று மனதில் நிறைந்த மகிழ்ச்சி தந்தார், தூய்மை நிறைந்த பார்வை தந்தார். முடிந்தால் எழுந்து நின்று எல்லாம் கைகளை கட்டி பாட போகிறோம். மனதில் நிறைந்த மகிழ்ச்சி தந்தார், தூய்மை நிறைந்த பார்வை தந்தார். மனதில் நிறைந்த மகிழ்ச்சி தந்தார், தூய்மை நிறைந்த பார்வை தந்தார். சிந்தனை நிறைந்த ஊழியம் தந்தார், செயல் நிறைந்த திட்டங்கள் தந்தார். துதிப்பதே என் தகுதி அல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. துதிப்பதே என் தகுதி அல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. ஆபத்து நேரத்தில் அடைக்கலம் தந்தார், பலவீன நேரத்தில் பலம் தந்தார். ஆபத்து நேரத்தில் அடைக்கலம் தந்தார், பலவீன நேரத்தில் பலம் தந்தார். செய்தி நேரத்தில் தூது தந்தார், பாடிய நேரத்தில் பரவசம் தந்தார். துதிப்பதே என் தகுதி அல்லோ, துதித்திடுவேன் இயேசுவை. துதிப்பதே என் தகுதி அல்லோ, துதித்திடுவேன் இயேசுவை. சாட்சி நிறைந்த ஜீவியம் தந்தார், சத்தியம் நிறைந்த சபை தந்தார். சாட்சி நிறைந்த ஜீவியம் தந்தார், சத்தியம் நிறைந்த சபை தந்தார். இயேசுவில் நிறைந்த ஞானம் தந்தார், ஒளி நிறைந்த வழி திறந்தார். துதிப்பதே என் தகுதி அல்லோ, துதித்திடுவேன் இயேசுவை. துதிப்பதே என் தகுதி அல்லோ, துதித்திடுவேன் இயேசுவை. துதிப்பதே என் தகுதி அல்லோ, துதித்திடுவேன் இயேசுவை. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லே. கைகளை தட்டி அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார்.
நடத்துவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்படியே எல்லா கைகளை தட்டி ஆமென் ஆமென். ஒரு தாய் தேற்றுவது போல ஆண்டவர்களை தேற்றுவார். மார்போடு உங்களை அணைத்துக் கொள்வார், அணைத்துக் கொள்வார். ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். ஒரு நாளும் உங்களை விட்டு விலகவே மாட்டுவார். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும் என் கிருபை, என் கிருபை, என் உடன்படிக்கை ஒருபோதும் உன்னை விட்டு விலகுவதில்லை என்று வாக்கு கொடுத்திருக்கிறார், வாக்கு கொடுத்திருக்கிறார். கரங்களை தொட்டி அவருக்கு நன்றி சொல்லுங்கள், நன்றி சொல்லுங்கள். ஆமென். ஆண்டவரே, ஒருபோதும் நீர் என்னை விட்டு விலகுவதில்லை. உடைய கிருபை என்னை விட்டு விலகுவதில்லை. உடைய உடன்படிக்கை எங்களை விட்டு விலகுவதில்லை. மக்கு சோத்துர, மக்கு சோத்துர, மக்கு சோத்துர, மக்கு சோத்துர, மக்கு சோத்துர, மக்கு சோத்துர. ரேகா பாலா கபாலா தூரா ரகாலா தாரா பாலா ரகாலா தாரா பாலா சந்தாலா ரிபா பாபா ரகாலா தாரா பாலா சந்தாலா ரிபா பாபா. இயேசுவே மக்கு சோத்திரம், இயேசுவே மக்கு சோத்திரம். ஆவியானவர் அசைவாடுவதற்கு, ஆவியானவர் அசைவாடுவதற்கு இடம் கொடுங்கள், இடம் கொடுங்கள், இடம் கொடுங்கள். ஆவியானவர்கள் மேலே நிரப்புவதற்கு இடம் கொடுங்கள். ஆவியானவர்களை ஆட்கொள்வதற்கு இடம் கொடுங்கள். ஆவியானவர் உங்களை ஆளுகை செய்வதற்கு இடம் கொடுங்கள். தேவன் உங்களை ஆளுகை செய்யட்டும், தேவன் உங்களை ஆளுகை செய்யட்டும், தேவன் உங்களை ஆளுகை செய்யட்டும். நம்மை தேவன் ஆளுகை செய்யட்டும், நம்மை தேவன் ஆளுகை செய்யட்டும். ரேகா பாலா கபாலா தாரா பாலா தூரா பாலா ரகபாலா தூரபாலா. வானம் திறக்கப்படுகிறது, வானம் திறக்கப்படுகிறது, வானம் திறக்கப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேலே வந்து அமருகிறார், உங்கள் மேலே வந்து அமருகிறார். விரிந்திருக்கிற நாவுகளை போன்ற நாவுகளோடு உங்கள் நாவிலே வந்து அமருகிறார். விடுதலையோடு, விடுதலையோடு கர்த்தரை துதியுங்கள். அந்நிய பாஷை பேச ஆரம்பியுங்கள். விடுதலையோடு கர்த்தரை ஆராதியுங்கள். ரேகா பாலா தாரா பாலா தூரா பாலா ரகாலா தாரா பாலா சந்தாலா ரிபா பாபா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உடைய பிள்ளைகளை என்னை தொட்டுக் கொண்டிருப்பதற்காக, உடைய பிள்ளைகளை என்னை தொட்டுக் கொண்டிருப்பதற்காக, உடைய கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுகிறதற்காக, தொடுகிறதற்காக, உடைய ஆவியினால் உடைய பிள்ளைகளை நிரப்புகிறதற்காய், நிரப்புகிறதற்காய் நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. ஆலயம் முழுவதிலும் சைக்கினா மகிமை இறங்கி இருப்பதற்காய் சோத்திரம். ஆலயம் முழுவதிலும் உடைய சைக்கினா மகிமை மூடி இருப்பதற்காய் சோத்திரம். ஆலயம் முழுவதிலும் உடைய உயிர்த்தெழுந்து வல்லமை மூடி இருப்பதற்காய் சோத்திரம். ஆலயம் முழுவதிலும் உயிர்த்தெழுந்து ஆவியானவர் அசைவாடிக் கொண்டிருப்பதற்காய் சோத்திரம், சோத்திரம். வெறுமைகள் மாறட்டும், வெறுமைகள் மாறட்டும், வெறுமைகள் மாறட்டும், வெறுமைகள் மாறட்டும். ஆண்டவரே, குறைவுகள் நீங்கட்டும், குறைவுகள் நீங்கட்டும். ராக்கா பாலா தாரா பாலா தூரா பாலா சக்கா பாலா தூரா பாலா. ஆவியானவர் அசைவாடின பொழுது வெறுமை மாறினது போல, வெறுமை மாறினது போல, வெறுமை மாற்றப்பட்டது போல ஆண்டவர் நிறைவு, நிறைவு உலகில் உண்டானது போல நம்முடைய பிள்ளைகள் வாழ்விலே நிறைவு உண்டாகட்டும். ராக்கா பாலா தாரா பாலா தூரா பாலா. நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். ஆமென். அவருடைய கரம் நம்மை உருவாக்குகிற கரம், அவருடைய கரம் நம்மை வணைகிற கரம், அவருடைய கரம் நம்மை ஆசீர்வதிக்கிற கரம். அவருடைய கரங்களிலே நம்மை கொடுப்போமானால் அவர் நம்முடைய வாழ்க்கையை மறுபமாக்குவார், நம்முடைய வாழ்விலே அதிசயங்களை செய்வார். 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் கொடுத்த போது ஆண்டவருடைய அதிசயம் வழங்கினது போல உங்களை முழுவதுமாய் கர்த்தர் கரத்தில் கொடுத்து விடுங்கள். உங்கள் குடும்பத்தை முழுவதுமாய் கர்த்தர் கரத்தில் கொடுத்து விடுங்கள். உங்கள் காரியங்களை முழுவதுமாய் கர்த்தர் கரத்தில் ஒப்பு கொடுத்து விடுங்கள். அவர் கரம் உங்களோடு கூட இருக்குமானால் நீங்கள் பாக்கியவான்களா இருப்பீர்கள். அதனால்தான் யாவே செபிக்கும் போது உம்முடைய கரம் என்னோடு கூட இருக்கணும், உம்முடைய கரம் என்னோடு கூட இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். கர்த்தரின் கரம் உங்களோடு கூட இருக்கும். இந்த வேளையில் எல்லாரும் ஆராதனை பாடலாக
திருக்கரத்தால் தாங்கி என்னை திருசித்தம் போல் நடத்திடுமே. கொய்யவன் கையில் களிமண்ணாய் அனுதனமும் நீர் என்னை வணைந்திடுமே என்று பாடி நம்மை கர்த்தர் கரத்தில் ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆமென். Thank you, Jesus. அவர் வசனம் தியானிக்கும் போது நமக்கு தேவையான ஆறுதல் கிடைக்கும். காரிருளில் நமக்கு தீபம் போல அது நம்மை நடத்தும். ஆமென். திருக்கரத்தால் தாங்கி என்னை திருசித்தம் போல் நடத்திடுமே. புயவன் கையில் களிமண்ணா அனுதினம் வணைந்திடுமே. புயவன் கையில் களிமண்ணா அனுதினம் வணைந்திடுமே. வசனம் யானிக்கையில் இதயம் ஆறுதலே. காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். ஆழ்கடலில் அலைகளினால் அசையும் போது என் படையில் ஆத்மநண்ப இயேசு உண்டு. சேர்ந்திடுவே அவர் சமூகம். ஆத்மநண்பர் இயேசு உண்டு. சேர்ந்திடுவே அவர் சமூகம்.
தேவனை மையப்படுத்துவோம். இங்கே ஒரு சகோதரர் வந்திருக்கிறார். இருதயத்திலே நான் ஏன் கிறிஸ்தவனாய் பிறந்தேன், நான் அதற்காக ஆலயத்திற்கு வர வேண்டியது இருக்கிறது, நான் ஜெபிக்க வேண்டியது இருக்கிறது, வேறு இடத்திற்கும் என்னால் போக முடியவில்லை, ஆண்டவரே எனக்கு வேற வழியும் இல்லை என்று விரக்தியோடு இருக்கிற தேவனுடைய மகனே, கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில் கொடுத்த வாக்கு தத்தம் கட்டாயமாக நிறைவேறும். கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில் கொடுத்த வாக்கு தத்தம், நீ இளமையில் நம்பின நம்பிக்கை விருதாய் போகாது. அது கட்டாயமாக, அது நிச்சயமாக நிறைவேறும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இயேசுவே துதிக்கிறோம். எங்கள் மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, எங்கள் இருதயத்தை ஆராய்ந்தறிகிற கர்த்தர், நொறுங்குண்ட இருதயத்தோடு நம்பிக்கையற்ற இருதயத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகளுடைய இருதயத்தை காண்கிற தேவன், அவருடைய வாழ்க்கையில் இடைப்பட்டபடினாலே நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உங்களுடைய வார்த்தை அப்படியே ஏற்றுக்கொண்டு பலத்தின் மேல் பலனடைய, ஜபத்தின் மேல் ஜபத்தை கூட்ட பிள்ளைகளுக்கு நீ உதவி செய்யும்படியாக ஜபிக்கிறோம். அது ஒரு சகோதரனுக்கு மாத்திரமல்ல, எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உம்முடைய திட்டங்கள், உம்முடைய தீர்மானங்கள், உம்முடைய வாக்கு தத்தங்கள் கட்டாயமாக நிறைவேறும் ஆண்டவரே. அதை நம்பி நாங்கள் ஜபத்திலே பெருக நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜபிக்கிறோம். கர்த்தர் எங்களோடு கூட இடைப்பட்டபடினாலே ஸ்தோத்திரம். எங்கள் பாடல் பகுதியை ஆசீர்வதித்தீர். எங்கள் ஆராதனையுடைய கிருபை கூடியிருந்தது ஆண்டவரே. நாங்கள் வெறுமையாய் ஆராதிக்கவில்லை, ஆவியானுடைய பிரசன்னத்தோடு நாங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. ஓ, இன்னும் பிள்ளைகளுக்கு தேவையான ஒவ்வொரு வாக்கு தத்தங்களையும் நிறைவேற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நேரத்திலே கர்த்தாவே தேவ செய்தியை கொடுக்கிறோம். நீர் உம்முடைய மகனோடு கூட இருந்து எங்களோடு பேசுவீராக. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையாக எங்கள் இருதயம் நல்ல நிலமாக மாற்றப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வியாதிகள் சுகமாகட்டும், கலக்கங்கள் மாறட்டும், மன சஞ்சலங்கள் மாறட்டும், அறியாத வழி எங்களுக்காக திறக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். நாங்கள் வைத்திருக்கிற காணிக்கையும் எங்களையும் நீர் அங்கீகரிப்பீராக. இதற்கு பிரதிபலனை இம்மையிலும் மறுமையிலும் கர்த்தர் கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொரு வேலைகளிலும், கையிட்டு செய்கிற வேலைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கரம் எங்களோடு கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். சபைக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்ற போறபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்துகிறோம், உயர்த்துகிறோம். உலக இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. காணிக்கைக்கான நேரம். உற்சாக காணிக்கையினாலே நாம் தேவனை கனம் பண்ணுவோம். தாங்கட்டுமே உம் கிருபை தேவனே என்ற பாடலை பாடும்போது நாம் காணிக்கையினாலே கர்த்தரை கனம் பண்ணுவோம். கிருபை தேவனே, தனிமையில் நடக்கும் போதெல்லாம் என் பலவீனத்தில் உம் கிருபை பூரணம் என்னில் இறங்க வேண்டுமே. தனிமையை நினைத்து அழும் நேரமெல்லாம் தகப்பனே உம் கிருபை தாங்கணுமே. தனிமையை நினைத்து அழும் நேரமெல்லாம் தகப்பனே உம் கிருபை தாங்கணுமே. தாங்கட்டுமே உம் கிருபை தேவனே, தனிமையில் நடக்கும் போதெல்லாம் என் பலவீனத்தில் உம் கிருபை பூரணம் என்னில் இறங்க வேண்டுமே. உமது
உமது சேவைக்காக அழைத்தீரையா. எந்த சேவையை நீ நினைக்கணும். உமது தரிசனங்கள் என் வாழ்விலே நீங்க நிறைவேற்றி முடிக்கணும். உமது சேவைக்காக அழைத்தீரையா. எந்த சேவையை நீ நினைக்கணும். உமது தரிசனங்கள் என் வாழ்விலே நீங்க நிறைவேற்றி முடிக்கணும். உமது சேவைக்காக அழைத்தீரையா. எந்த சேவையை நீ நினைக்கணும். உமது தரிசனங்கள் என் வாழ்விலே நீங்க நிறைவேற்றி முடிக்கணும். கிருபையே கிருபையே மாறாத தேவ கிருபையே. கிருபையே கிருபையே நாள்தோறும் தாங்கும் கிருபையே. தாங்கட்டுமே கிருபை தேவனே. தனிமையில் நடக்கும் போதெல்லாம் என் பலவீனத்தில் கிருபை பூரணம் என்னில் இறங்க வேண்டுமே. உலகத்தில் உபத்திரம் வரும்போதெல்லாம் உந்தன் கிருபை என்னை தாங்கணும். விசுவாச வாழ்க்கையிலே நான் சோர்ந்து போனால் உந்தன் கிருபை என்னை நிரப்பணும். உலகில் உபத்திரவம் வரும்போதெல்லாம் உந்தன் கிருபை என்னை தாங்கணும். விசுவாச வாழ்க்கையில் நான் சோர்ந்து போனால் உந்தன் கிருபை என்னை நிரப்பணும். உலகில் உபத்திரவம் வரும்போதெல்லாம் உந்தன் கிருபை என்னை தாங்கணும். விசுவாச வாழ்வில் நான் சோர்ந்து போனால் உந்தன் கிருபை என்னை நிரப்பணும். கிருபையே கிருபையே மாறாத தேவ கிருபையே. கிருபையே கிருபையே நாள்தோறும் தாங்கும் கிருபையே. தாங்கட்டுமே கிருபை தேவனே. தனிமையில் நடக்கும் போதெல்லாம் என் பலவீனத்தில் கிருபை பூரணம் என்னில் இறங்க வேண்டுமே. தனிமையை நினைத்து அழும் நேரம் எல்லாம் தகப்பனையும் கிருபை தாங்கணும். தனிமையை நினைத்து அழும் நேரம் எல்லாம் தகப்பனையும் கிருபை தாங்கணும். கிருபையே கிருபையே மாறாத தேவ கிருபையே. கிருபையே கிருபையே நாள்தோறும் தாங்கும் கிருபையே. நாள்தோறும் தாங்கும் கிருபையே. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, விசுவாச வாழ்வில் நாங்கள் சோர்ந்து போனா உங்க கிருபைகளை தாங்கனப்பா. நாளிலும் சோர்ந்து போன நிலையில் வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை, விசேஷமாய் உம்முடைய மகனை
நீ தாங்கி நிலைநிறுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து விசுவாச ஓட்டத்தில் பவுலை போல ஓடுவதற்கு வேண்டிய பலனை, கிருபைகளை உடைய மகனுக்கு மட்டுமல்ல எங்கள் எல்லாருக்கும் நீ தந்தள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் ஒருபோதும் எங்களை கைவிட மாட்டீர். மலைகள் விலகி போகலாம், பர்வதங்களும் நிலை பெயர்ந்து போகலாம், உடைய கிருபையோ உடன்படிக்கையோ எங்களை விட்டு விலகாது என்று சொல்லியிருக்கிறீரே. இந்த வார்த்தை நிறைவேறட்டும். உடைய பிள்ளைகள் ஆண்டவரே உமக்கென்று உற்சாகமாய் படைத்த காணிக்கைகளையும் தசபாகங்களையும் மிஷன் காணிக்கைகளையும் வேதா மொழிபெயர்ப்புக்கான காணிக்கைகளையும் கேம்சேட் கட்ட நிதியை உடைய கரங்களை கொடுக்கிறோம். ஆண்டவர் அவைகள் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து உடைய பிள்ளைகளுக்கு இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதத்தை அவர்கள் மேலே வர்ஷிக்க பண்ண வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரை உடைய வார்த்தையை நாங்கள் கேட்க இருக்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசும். விசேஷமாக தேர்வு எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே 11th 12th பிள்ளைகளை விசேஷமாய் நீர் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே 20ஆம் தேதி முதல் 10th பிள்ளைகளுக்கு மற்ற பிள்ளைகளுக்கு எக்ஸாம் ஆரம்பிக்கிறது. கர்த்தரின் கரம் அவர்கள் ஒவ்வொருவர் மேல் இருக்க வேண்டும். ஆண்டவரே அவர்கள் சிறந்த மதிப்பெண் பெற்று தேர்ச்சி அடைய அவளுக்கு நீ துணை நிற்கும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரை பெற்றோர் சந்தோஷப்பட வேண்டும். ஆண்டவரை மாநில மாவட்ட அளவிலே எங்கள் பிள்ளைகள் ரேங்க் வாங்க வேண்டும். ஆண்டவரே அந்த ஆசீர்வாதத்தை தருவீராக. இப்போதும் அடிமையை உடைய கரங்களிலே எடுத்து பயன்படுத்துவீராக. நீர் மாத்திரம் மையப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அறிவிப்புகள். ஆராதனை முடிந்ததும் வாலிபர் கூட்டம் நடைபெறும். 14 வயதுக்கு மேல் 30 வயது வரை உள்ளவர்கள், அதில் திருமணமாகாதவர்கள் அனைவரும் நீங்கள் இந்த வாலிபர் கூட்டத்திலே பங்கு பெறலாம். பெற்றோர்கள் பிள்ளைகளை இந்த வாலிபர் கூட்டத்திலே பங்கெடுக்க உற்சாகப்படுத்த கேட்கிறோம். மாலை துதி ஆராதனை எப்போதும் போல மாலை 6:30 மணிக்கு நடைபெறும். நீங்களும் அதை பங்கு பெறலாம். எப்போதும் போல் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை நடைபெறுகிற ஜெபம் தொடர்ந்து நடைபெறும். வெள்ளிக்கிழமை காலை 10 மணி முதல் 12 மணி வரையிலும், மற்ற நாட்களில் 11 மணி முதல் 1 மணி வரையிலும் இந்த ஜெபம் நடைபெறும். உபவாசத்தோடும் ஒவ்வொரு நாளும் ஒருவர் கலந்து கொள்வார்கள். நீங்களும் உபவாசத்தோடு அதிலே பங்கு பெறலாம். பாஸ்டும் அவர்கள் ஜெபத்தை நடத்துவார்கள். வெள்ளிக்கிழமைகளில் அவர்கள் தேவனுடைய வார்த்தையும் கொடுக்கிறார்கள். மற்றபடி ஆவியானவர் நடத்துகிற போல ஆலோசனை கொடுப்பார்கள். நீங்கள் பங்கு பெற உங்களை கேட்கிறோம். ஞாயிறு ஆராதனை ஆசீர்வாதத்திற்காக நடைபெறும் தொடர் ஜெபத்தில் சனிக்கிழமை தோறும் இரவு 7 மணி முதல் 10 மணி வரையிலும், ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 6 மணி முதல் 7 மணி வரையிலும் அவரவருக்குரிய அந்த 15 நிமிட நேர ஜெபத்தை நீங்கள் மறவாமல் ஜெபிக்க உங்களை கேட்டுக்கொள்கிறோம். வருகிற வாரம் ஆராதனை முடிவில் பெண்கள் ஐக்கிய கூட்டம் நடைபெறும். திருமணமான பெண்கள் அனைவரும் அதிலே நீங்கள் பங்கு பெறுவதற்கு ஆயத்தமாய் வருவதற்கு உங்களை அன்போடு கேட்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் எக்ஸாம் எழுதுவதற்காக எழுதி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக நீங்கள் தொடர்ந்து 5 நிமிடம் உங்களுடைய குடும்ப ஜபங்களிலும் தனி ஜபங்களிலும் ஜெபித்து கொள்ளும்படி ஞாபகப்படுத்துகிறோம். நம்முடைய ஏஜ் ஸ்தாபன கேம்சைட் கட்டடப்படும் கட்டட நிதிக்கு குறைந்தது ஒரு குடும்பம் ரூபாய் 2000 என்றும் அதற்கு அதிகமாக எவ்வளவும் கொடுக்கலாம் என்று ஸ்தாபன தலைவர்கள் கேட்டிருக்கிறார்கள். ஒரு சிலர் கொடுத்திருக்கிற, மற்றவர்கள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அதற்கேற்ப ஏப்ரல் மாதத்திற்குள்ளே கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஏப்ரல் மாதம் வரை கூட காத்திருக்க வேண்டாம். அதற்கு முன்பாகவும் நீங்கள் கொடுக்க முடிந்தால் கொடுக்க உங்களை அன்போடு கேட்கிறோம். காணிக்கை கவரில் கட்டட நிதி என்று எழுதி அந்த பழைய காணிக்கை பெட்டியிலே அதை நீங்கள் போட்டு செல்ல உங்களை அன்போடு கேட்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வாதமாய் நடத்துவாராக. இந்த நாளிலும் நாம் கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக தியானிப்பதற்காய் தேவன் தந்த வசனம் 2 நாளாகமும் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கும்படி கேட்கிறேன். 2 நாள். இந்த ஆணைக்காக யூதா ஜனங்கள் யாவரும் சந்தோஷப்பட்டார்கள்.
தங்கள் முழு இருதயத்தோடும் ஆணையிட்டு ஆ. தங்கள் முழு மனதோடும் அவரை தேடினார்கள். ஆ. கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டு கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டு சுற்றுப்புறத்தாரால் யுத்தமில்லாதபடிக்கு சுற்றுப்புறத்தாரால் யுத்தமில்லாதபடிக்கு அவர்களை இளைப்பார பண்ணினார். அவர்களை இளைப்பார பண்ணினார். ஜனங்கள் தங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரை தேடினார்கள். கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டார். அல்லேலூயா. நாம் முழு இருதயத்தோடும் கர்த்தரை தேடுவோமானால் கர்த்தர் நமக்கு வெளிப்படுவார். ஆமென். அவர் முழு இருதயத்தோடும் தேடின ஜனங்களுக்கு வெளிப்பட்டார். வெளிப்பட்டு சுற்றுப்புறத்தாரால் யுத்தம் இல்லாதபடிக்கு அவர்களை இளைப்பார பண்ணினார் என்று வாசிக்கிறோம். அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்வில் நீங்கள் இந்த இளைப்பார பண்ணுகிற ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் தேவனை தேட வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. நாம் தேவனை தேடும் போது தேவன் நமக்கு வெளிப்படுவார். நம்மை சுற்றுப்புறத்தாரால் நமக்கு நெருக்கங்கள் உண்டாகாதபடிக்கு இளைப்பார பண்ணுகிற தேவனாய் நமக்கு இருப்பார். தேவன் யார், ஏன் அவரை தேட வேண்டும் என்று நாம் ஒரு கேள்வியை கேட்போம் என்றால், தேவன் யார் என்கிற ஒரு கேள்வி நாம் முதலாவது கேட்கிறோம். ஏன் தேவனை தேட வேண்டும்? தேவன் யார் என்றால் அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 24, 25, 26 வசனத்தில் தேவன் யார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கினவர் தான் தேவன். அவர் வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறவர் தான் தேவன். எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் கொடுக்கிறவர் தான் தேவன். சகல ஜனங்களையும் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணுகிறவர் தான் தேவன். பூமி மீதெங்கும் அவர்களை குடியிருக்க பண்ணினவர் தான் தேவன் என்று பார்க்கிறோம். தேவன் யார் என்றால் உலகத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கினவர் தேவன். அல்லேலூயா. எரேமியா 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், வானத்தையும் பூமியும் உண்டாக்காதவைகள் தெய்வங்கள் அல்ல என்றும், பூமியில் இவைகள் வானத்தையும் உண்டாக்காத பூமியை உண்டாக்காத தெய்வங்கள் எல்லாம் பூமியில் இராதபடிக்கு அழிந்து போகும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். வாசியுங்கள் எரேமியா 10ஆம் அதிகாரம் 11 வசனம். வானத்தையும் பூமியையும் உண்டாக்காத தெய்வங்கள், வானத்தையும் பூமியும் உண்டாக்காதவைகள் தெய்வங்கள் அல்ல, பூமியிலும் இந்த வானத்தின் கீழும் இராதபடிக்கு பூமியிலும் இந்த வானத்தின் கீழும் இராதபடிக்கு அழிந்து போகும் என்பதை அவர்களுக்கு சொல்லுங்கள். அழிந்து போகும் என்பதை அவர்களுக்கு சொல்லுங்கள். ஆண்டவர் இந்த உலகத்திற்கு மனிதனுக்கு சொல்ல விரும்புகிற காரியம் என்னவென்றால், வானத்தையும் பூமி உண்டாக்காத தெய்வங்கள் என்கிற அநேக தெய்வம் இருக்கிறது. இன்றைக்கு மனிதன் அநேக தெய்வங்களை வழிபட்டுக் கொண்டிருக்கிறான். ஆனால் யாரை மாத்திரம் நான் ஆராதிக்க வேண்டும், வழிபட வேண்டும் என்றால் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவரை மாத்திரமே வழிபட வேண்டும். இந்த வானத்தையும் பூமி உண்டாக்காத தெய்வங்கள் ஏராளம் இருக்கிறது. மனிதர்கள் அதை வழிபடுகிறார்கள். அந்த மனிதர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், அவைகள் பூமியில் இராதபடிக்கு அழிந்து போகும் என்று சொல்லி வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தர் சொல்வதை குறித்து பார்க்கிறோம். எரேமியாவுக்கு வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தர் சொல்லுகிறார், வானத்தையும் பூமி உண்டாக்காத தெய்வங்கள் பூமியில் இராதபடிக்கு அழிந்து போகும், அவைகள் அழிந்து போக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்வதை குறித்து பார்க்கிறோம். அதே வேளையில் நாம் வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவனை தேட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். எப்படி தேட வேண்டுமாம்? அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில், கர்த்தராகிய தம்மை சகல ஜனங்களும் அவர்கள் தடவியாகலும் தம்மை தேடும்படிக்கு கண்டுபிடிக்கும்படிக்கு அவர் கட்டளையிடுவதை பார்க்கிறோம். அந்த அப்போஸ்தலர் 17:27 வசனத்தை வாசிங்க. கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக, பாருங்க, கர்த்தராகிய தம்மை தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். தம்மை தேட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். தடவியாகிலும் கண்டுபிடிக்கணும். ஏன்னா
நாம் எல்லாரும் நம்முடைய கண்கள், ஆவிக்குரிய கண்கள் குருடாக்கப்பட்டு இருக்கிறோம். ஒரு காலத்துல நம்முடைய கண்கள் குருடாக்கப்பட்டிருந்தது. பிசாசானவன் நம்முடைய கண்களை குருடாக்கி வைத்திருந்தான். கர்த்தர் நம்முடைய கண்களை திறந்தார். நமக்கு ஆவிக்குரிய கண்களை தந்தார். ஆகவே நம்ம அவரை கண்டு கொண்டோம். அப்ப கண் தெரியாதவங்க எப்படி இருப்பாங்க? தடவிட்டு தான் இருப்பாங்க. அப்ப தடவியாகலும் மனிதன் கண்டுபிடிக்கத்தக்கதாய் ஆவிக்குரிய கண்களை பிசாசு குருடாக்கி வைத்திருக்கிற ஆவிக்குரிய இந்த கண்களை உடையவர்கள் தடவியாகலும் அவரை கண்டுபிடிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறதை பார்க்கிறோம். இன்னும் ஏசாயா 55:6 வாசிக்கிறோம். அந்த வாசியுங்கள். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவரை கண்டடையத்தக்க சமயத்திலே அவரை தேடிட வேண்டும். அவரை கண்டடையத்தக்க ஒரு சமயம் இருக்கிறது. அந்த சமயத்திலே ஆண்டவரை தேடிடணும். அந்த தருணத்தை விட்டா பிற்பாடு தேட முடியாது. ஆகிலும் ஆண்டவர் கிருபை வைத்தா எந்த தருணத்துல ஆண்டவரை தேடுவதற்கு முடியும். அந்த தருணம் எது தெரியுமா? வாலிபனே, உன் வாலிப நாட்களே சிருஷ்டிகரன் என பிரசங்கி 12:1 வாசிக்கிறோம். வாலிப நாளிலேயே நாம் கர்த்தரை தேடிவிட வேண்டும். வாலிபனே, உன் வாலிப நாளே சிருஷ்டிகரை நின என்று சொல்லி இருக்கிறது. அப்ப வாலிப நாளிலே ஆண்டவரை தேடுவதுதான் நமக்கு சரியான நேரம். ஆகவே நம்முடைய பிள்ளைகள் அவர்கள் குழந்தையா இருக்கும் போதே கர்த்தருக்குள் வளர்க்கப்பட வேண்டும். மோசையை போல மோசையிடத்துல மோசையை வளர்ப்பதற்கு அந்த பார்வோனுடைய குமாரத்தி ஒரு தாய் தேவைப்பட்ட பொழுது மோசையுடைய தாயிடத்திலே கொடுத்து இந்த பிள்ளை எனக்காக வளர்த்திடு என்று சொன்ன போது, அதற்கு வேண்டிய எல்லாம் உனக்கு தருகிறேன் என்று சொன்னாலும் அந்த மோசையின் தாய் அந்த குழந்தையை தனக்காக வளர்க்கவில்லை, பார்வோனுடைய ராணிக்காக குமாரத்திக்காக வளர்க்கவில்லை, அவளை கர்த்தருக்கென்று வளர்த்தாள். அல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நம்ம கரங்களிலே கொடுக்கிறார். அந்த குழந்தைகளை குழந்தையா இருக்கும் போதே நாம் கர்த்தருக்குள் வளர்க்க வேண்டும். அப்படி வளரும் போது வாலிப நாளிலே அந்த பிள்ளைகள் சிச்சிகரின் பிள்ளைகளாய் காணப்படுவார்கள். தன்னை படைத்த ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாறிவிடுவார்கள். ஆகவே வாலிப நாளிலே நாம் அவரை கண்டுகொள்ள வேண்டும். ஏன் தேவனை தேட வேண்டும்? தடவியாகலும் தேட வேண்டும், வாலிப நாளிலாகிலும் தேட வேண்டும். வாலிப நாளிலே தேடிவிட்டால் ரொம்ப ஆசீர்வாதமான ஒன்று. ஏன் அவரை தேட வேண்டும் என்றால், அப்போஸ்தலர் 17:30 வாசிக்கிறோம். அந்த வசனத்தை வாசியுங்கள். அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். அறியாமையுள்ள காலங்களை கர்த்தர் காணாத போல் இருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எல்லாரும், எங்குள்ள மனுஷரும் மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். பாருங்கள், எல்லா மனுஷரும், எங்கும் உள்ள மனுஷருக்கும், சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரை இருக்கிற எல்லா மனிதரும் மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. பார்க்கிறோம். எதற்காக என்றால் 31 வாசிக்கிறோம். ஒரு நாளை கர்த்தர் குறித்திருக்கிறார். அந்த நாளிலே சகல ஜனங்களையும் நீதியாய் நியாயந்திருக்க போகிறார். அந்த வசனத்தை வாசிப்போம். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயந்தீர்ப்பார். ஏனென்றால் ஏன் அவரை தேட வேண்டும் என்றால், பூலோகத்தை நீதியாய் நியாயந்திருக்க போகிற ஒரு நாள் வரப்போகிறது. அல்லேலூயா. அவர் சகல ஜனங்களையும் நியாயந்திருக்க போகிற நாள் இருக்கிறது. அந்த நியாய தீர்ப்பு நாளிலே நியாய தீர்ப்புக்கு உட்படாதபடிக்கு தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் நாம் ஆண்டவரை தேடிதான் ஆகணும். அல்லேலூயா. நான் ஏன் ஆண்டவரை தேடணும்? நம்மை படைத்ததற்காக ஆண்டவரை தேடுகிறோம். அவர் நம்மை உருவாக்கினவர், அதனால் தேடுகிறோம். நமக்கு ஜீவனை தருவதால் தேடுகிறோம். சுவாசத்தை தருவதால் தேடுகிறோம். நமக்கு வேண்டிய யாவற்றையும் சம்பூர்ணமாய் நமக்கு கொடுப்பதனாலே தேடுகிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஏன் அவரை தேட வேண்டும் என்றால், நியாய தீர்ப்பு நாள் ஒன்று வருகிறது. அல்லேலூயா. பார்க்கிறோம். வாலிபனே, உன்னுடைய வாலிப நாள்ல கர்த்தரை தேடு. ஏன்னா ஒரு நியாய தீர்ப்பு வருகிறது. கர்த்தர் உன்னை நியாயத்திருக்கிற நாள் வரும். ஆகவே நீ இப்பொழுது ஆண்டவரை தேடு என்று சொல்லி இருக்கிறது. அப்படியானால் நாம் ஏன் ஆண்டவரை தேட வேண்டும் என்றால், நியாய தீர்ப்பு என்கிற நாள் இருக்கிறது. அந்த நாளிலே நியாய தீர்ப்புக்கு உட்படாதபடிக்கு, நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு, நியாய தீர்ப்பிலே நமக்கு தண்டனைக்குரியவர்களாய் மாறாதபடிக்கு, அதுக்கு தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் நாம் ஆண்டவரை தேடிதான் ஆக வேண்டும். அல்லேலூயா. தடவியாக தேடிடணும். நம்முடைய கர்த்தர் நமக்கு சமயத்துல நமக்கு கண்டுபிடிக்க சமயம் இருக்கிறது.
அந்த குறித்த நாளிலே நம் ஆண்டவரை தேடிவிட்டால் நாம் இந்த நியாய தீர்ப்புக்கு தப்பித்துக் கொள்வதற்கு அது ஏதுவா இருக்கும். எப்படியெல்லாம் ஆண்டவரை தேடலாம், எப்படி ஆண்டவரை தேட வேண்டும் என்று பாடி தேடுகிற வேண்டும். அதனால் கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன என்று சொல்லி ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். முதலாம் வாசியுங்கள் 2 நாளாகவும் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசியுங்கள். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்திற்கு அப்ப என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு கர்த்தரை தேடினால், அப்படியானால் நாம் அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள், அவருடைய பிள்ளைகள், அவருடைய நாமம் நமக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் கர்த்தரை ஆராதிக்கிறோம், கர்த்தருடைய ஜனங்களா இருக்கிறோம். இப்படியெல்லாம் இருந்தாலும் நாம் எப்படி அவரை தேட வேண்டும் என்றால் பொல்லாத வழிகளை விட்டு நாம் அவரை தேட வேண்டும். அல்லேலூயா. பொல்லாத வழிகள் நம்முடைய வாழ்வில் எந்தெந்த பொல்லாத வழி நமக்கு இருக்கிறதோ அந்த வழிகளை விட்டு நாம் தேடினால் கர்த்தர் நமக்கு வெளிப்படுவார். எப்படி அந்த ஆசா ராஜாவுக்கு வெளிப்பட்டு ஜனங்களுக்கு வெளிப்பட்டு அவர்களுக்கு கர்த்தர் சுற்றுப்புறத்தாரால் அவர்களுக்கு யுத்தம் இல்லாதபடிக்கு அவர்களுக்கு இளைப்பாற பண்ணினாரோ, அப்படிப்பட்ட இளைப்பாறுதல் நமக்கு வேண்டும் என்றால் பொல்லாத வழிகளை விட்டு நாம் ஆண்டவரை தேடணும். அல்லேலூயா. பொல்லாத வழிகளை விடணும். யோனா 3ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில் யோனா நகரத்திலே பிரவேசித்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்று கூறினான். யோனா நினிவேக்கு பிரவேசிக்கிறான். முதலாவது அவன் வழி விலகி போறான். என கர்த்தர் இரக்கமுள்ளவர், சொல்வார் பிறகு செய்ய மாட்டார். நினிவே அழிந்து போகும் என்று சொல்றாரு. ஆனா நினிவே அழிந்து போகாதபடிக்கு அந்த ஜனங்கள் கர்த்தர் மனஸ்தாபப்பட்டா அவர் இரக்கமுள்ளவர் ஆகிடுவார். நான் சொன்னது நிறைவேறாது. இப்ப கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் சில வேளையில சொல்லும் போது அது நிறைவேறாமல் போகணும். அதான் நல்லது. எப்ப நிறைவேறாம போகும்? அந்த வார்த்தைகளை கேட்டு உணர்வடைந்து நம் மனம் திரும்பினா அது நிறைவேறாமல் போகும். அல்லேலூயா. அப்ப நம்ம எது நிறைவேறணும்னா நம்ம கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு மனம் திரும்பி கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கும் போது நிறைவேறும். ஆனா சில அன்னைக்கு இந்த பாஸ்டமா சொன்னாங்க, பாஸ்டர் சொன்னார் இப்படி நடக்கும் அப்படி நடக்கலையே, ஒண்ணும் நடக்கலையே. நீங்க அதை கேட்டு உணர்வடைந்து மனம் திரும்பினால அது நடக்கல. அப்படி நடந்துரும், இப்படி நடந்துரும், உனக்கு அது நடந்துரும், இது சம்பவித்துரும்னு சொன்னார, அது நடக்கக்கூடாதுன்னு முதலாவது சொன்னவங்க ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவரே இந்த காரியம் நடந்து விடக்கூடாது, இந்த காரியம் சம்பவித்து விடக்கூடாது, எப்படியாகிலும் எங்கள் பிள்ளைகளை நீர் அதில் தப்பி சொல்லணும். ஆண்டவர் நீ சொல்லியிருக்கிற உண்மைதான், ஆனாலும் அந்த தீங்கு அவர்களுக்கு வரக்கூடாது, அந்த துன்பவர்களுக்கு வந்து விடக்கூடாது, அந்த கஷ்டவர்களுக்கு வந்து விடக்கூடாது, அந்த கஷ்டத்தின் பாதையில் அவர்கள் போய்விடக்கூடாது, அந்த கஷ்டத்தை நீக்கணும் என்று அவர்கள் திறப்பிலே நிற்கிறதுனால ஒரு ஆசீர்வாதம் கிடைக்குது. இல்லை என்றால் நீங்களும் அதை என்ன செய்யுங்க, மனம் திரும்புறீங்க. கேட்டு ஆண்டவரே, அன்றைக்கு அந்த ஊழியக்காரன் சொன்னாரு, அந்த பாஸ்டமா சொன்னாங்க, இது தீங்கு எனக்கு வந்துடக்கூடாது ஆண்டவரே, இந்த கஷ்டம் எனக்கு வந்துடக்கூடாது, இந்த தீமை எனக்கு வந்துடக்கூடாது, இதற்கு எப்படியாக எனக்கு தப்பித்துக் கொள்ளும், என்ன குற்றம் குறை இருந்தாலும் மன்னிச்சிரும் ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்று நீங்கள் தாழ்த்தி ஜெபம் பண்ணுவதனால கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு இறக்கமுள்ளவரா இருக்காரு. யோனா பாருங்க, நினிவேக்கு போறான். இன்னும் 40 நாள் தான் இருக்கிறது. இது நினிவே கவிழ்க்கப்பட்டு போவதற்கு 40 நாள் இருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். ஆனால் என்ன சார், நினிவேயின் ராஜாவும் பிரதானிகளும் இதை கேட்டபோது ஒரு காரியத்தை தங்களுக்குள்ள நிர்ணயம் பண்ணி அவங்க 8ஆம் 9ஆம் வசனத்தில் பார்க்கிறாங்க, நினிவே எங்கும் உள்ள ஜனங்கள் மனுஷர் தம் தம் பொல்லாத வழிகளை விட்டு தம் தம் கையில் உள்ள கொடுமைகளை விட்டு திரும்ப கடவர்கள் என்று அவர்கள் ஒரு கட்டளையிட்டான். அந்த 8ஆம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. மனுஷரும் மிருகங்களும் இரட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் அவரவர் தம் தம் பொல்லாத வழியையும் தம் தம் கைகளில் உள்ள கொடுமையும் விட்டு திரும்பவும் கடவர்கள். யாருக்கு தெரியும் நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூற சொன்னான். திரும்பினாலும் திரும்புவார் என்று அவர்கள்
தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புவதற்கு, மனம் திரும்புவதற்கு அவர்கள் முழு தேசம் ஒப்பு கொடுத்தார்கள். தங்களுடைய கையின் கொடுமைகள் எல்லாம் விட்டு மனம் திரும்புவதற்கு ஒப்பு கொடுத்தார்கள். அவருடைய கையில கொடுமை இருந்தது, பொல்லாத வழிகள் நடந்தார்கள். ஆகவே இதனால கர்த்தர் அந்த ஜனங்கள் மேல கோபம் கொண்டார். தேவ நியாய தீர்ப்பு மேல் வர இருந்தது. அந்த பட்டணம் அழிந்து போகும், ஜனங்கள் அழிக்கப்படுவார், சோதோம் கொமோராவை போல அது அக்கினி கரையாக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவருடைய தீர்மானம் வந்தது. ஆனால் ஜனங்கள் என்ன செய்தார்? கேள்விப்பட்ட போது ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து அவர் கர்த்தரை தேட ஆரம்பித்து. எப்படி தேட ஆரம்பித்தாங்க? தங்கள் பொல்லாத வழிகளை எல்லாரும் விட்டுணும். கைகளின் கொடுமை, கையில கொடுமை இருக்குது. இந்த கொடுமைகளை விட்டு நாம் ஆண்டவரை தேடினால் யாருக்கு தெரியும் அவர் நமக்கு இறங்க முடியும், அவர் இரக்கமுள்ள தேவன் என்று சொல்லி அவர்கள் ஜெபித்த பொழுது கர்த்தர் அதை பார்த்தாராம். 10ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று, அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை தேவனுடைய கிரியைகளை பார்த்தார். அல்லேலூயா. அப்ப நம்முடைய பொல்லாத வழிகளில் நடக்கிற கிரியை அவருக்கு தெரியும், நம்முடைய கையில் உள்ள கொடுமை அந்த கிரியை அவருக்கு தெரியும். ஆனால் அதிலிருந்து மனம் திரும்புவது அவருக்கு தெரியும். அல்லேலூயா. நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பினதை தேவன் பார்த்தார். அவர் கையின் கொடுமைகளை விட்டு அவர் திரும்பின கிரியைகளை பார்த்தார். அதை எப்படி முடியும்? கிரியைகள் தான் வெளிப்படும், நம்முடைய செயல வெளிப்படணும். நம்முடைய செயல் அதுல மாற்று தெரியணும். கர்த்தர் பார்க்கிறார், அந்த செயலை பார்க்கிறார். நம்முடைய செயல், நம்முடைய பழைய வாழ்க்கை, நம்முடைய செயல்முறை எப்படி இருந்தது, அது பிற்பாடு நம்முடைய செயல் எப்படி இருக்கிறது கர்த்தர் பார்க்கிறார். அப்படி திரும்பினால கர்த்தர் அந்த ஜனங்கள் மேல் வைத்திருந்த கோபத்தை அகற்றி அவர்களுக்கு இரக்கம் செய்தார் என்று பார்க்கிறோம். அதான் நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 13ஆம் சொல்லுக்கு, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடையான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொல்லி இருக்கிறது. கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளா இருக்கணும். கர்த்தரை எப்படி ஆகிலும் தேடணும். கண்டடையத்தக்க சமயத்துல கர்த்தரை தேட ஆரம்பிச்சிடணும். அப்படி கர்த்தரை தேடுகிற பிள்ளைகள் எப்படி கர்த்தரை தேட வேண்டும்? நாம் கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிறோம், அவருடைய ஜனங்களா இருக்கிறோம், அவருடைய நாம நமக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் நம்முடைய கைகளிலே கொடுமை இருக்குமானால், நம்முடைய வழிகளிலே பொல்லாப்பு இருக்குமானால், இந்த லெந்து காலங்களிலே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன? ஆண்டவரே, என் வாழ்க்கையில எந்தெந்த வழிகள் உமக்கு பிரியமில்லையோ, என் கையில என்னென்ன கொடுமை இருக்கிறது என்பதை நீர் அறிவீர் ஆண்டவரே. அந்த கிரியைகள் உமக்கு தெரியும். அந்த கிரியைகள் எல்லாம் எனக்கு நினைவுபடுத்தி இந்த கிரியைகளை விட்டு நான் நீங்குவதற்கும், நீ விரும்புகிற கிரியைகள் என்னிலே காணப்படுவதற்கும் என்னை வணையும் ஆண்டவரே, என்னை உருவாக்கி விடும் ஆண்டவரே, என்னை மருவமாக்கி விடும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். அப்படி ஜெபிக்கும் போது கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்வார். அல்லேலூயா. நாம் பொல்லாத வழிகளை விட்டு கர்த்தரை தேடும் போது கர்த்தர் ஆசா ராஜாவுக்கு ஜனங்களுக்கும் அவருடைய சுற்றுப்புறத்தாரால் யுத்தம் இல்லாதபடிக்கு அவர்களை இளைப்பாற பண்ணினது போல கர்த்தர் இவ்விதத்திலும் உங்களுக்கு இருக்கிற நெருக்கங்களிலிருந்து உங்களுக்கு விடுதலை தந்து இளைப்பாற பண்ணுவார். அல்லேலூயா. எப்போது கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளா இருக்கும்போது எப்படி தேட வேண்டும்? பொல்லாத வழிகளை விட்டு, கைகளின் கொடுமைகளை விட்டு நாம் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளா இருக்கும்போது. 2வது வாசியுங்கள். சங்கீதம் 105ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை வாசியுங்கள். 105ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், கர்த்தரையும் அவர் வல்லமையை நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். பாருங்க, ஆண்டவரை நித்தமும் தேடணும், தினமும் ஆண்டவரை தேடணும், அவர் சமூகத்துல தினமும் உட்காரணும், தினமும் அவரை தேடணும், அவர் சமூகத்துல உட்கார்ந்து இருக்கும். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அந்த வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 8. என் வாசற்படியில் எத்தனை வசனம்? 34. மன்னிக்கோ, 34. என் வாசற்படியில் நித்தமும் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று கர்த்தர் சொல்வதை குறித்து பார்க்கிறோம். அப்படியானால் அன்பான பிள்ளைகளே, நாம் நித்தமும் ஆண்டவரை தேடணும், தினந்தோறும் ஆண்டவரை தேடணும், தினமும் அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து இருக்கணும். எப்படி மரியாள் அவருடைய பாதத்தில் உட்கார்வதை நல்ல பங்கை தெரிந்து கொண்டாலோ அதுபோல தினந்தோறும் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கணும். குறைந்தது 1 மணி நேரம் ஆகிலும் ஆண்டவரோடு செலவு பண்ணணும். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுவதற்கு 1 மணி நேரம்,
வேதத்தை வாசிப்பதற்கு 1 மணி நேரம் என்று நீ தினமும் ஆண்டவரோடு நீங்கள் செலவு பண்ணினா, ஆண்டவரை நீங்கள் பாதத்தில் அமர்ந்து ஆண்டவரை தேடினா, கர்த்தர் உங்களுக்கு சுற்றுப்புறத்தாரால் யுத்தம் இல்லாதபடிக்கு இளைப்பாற பண்ணுவார். அல்லேலூயா. எப்படி தினந்தோறும் ஆண்டவர் தேடணும். நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வருகிறோம் கர்த்தரை தேட. அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் நாம் கர்த்தரை தேடுவதற்கு மரியாளை போல அவருடைய பாதத்திலே அமர்ந்திருந்து நாம் காத்திருக்கிற அந்த அனுபவம் நமக்குள்ளே காணப்படும் என்றால், கர்த்தர் சுற்றுப்புறத்தாரால் யுத்தம் இல்லாதபடிக்கு இளைப்பாற பண்ணுகிற ஆசீர்வாதத்தை தருவார். அல்லேலூயா. இளைப்பாற பண்ணுவார். நாம் தினந்தோறும் தேடணும். பொல்லாத வழிகளை விட்டு தேடணும், தினந்தோறும் தேடணும். ஆண்டு சொன்ன சோதனைக்கு உட்படாதபடிக்கு 1 மணி நேரமாக விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி இருக்கிறார். இப்போ ஒவ்வொரு மணி நேரமாகிலும் நாம் ஆண்டவரை தேடுவதாய் காணப்படணும். 1 மணி நேரமாகிலும் ஆண்டவரை தேடுவதற்கு நாம் நேரத்தை எடுக்கணும். அப்படி பாத்துல உட்கார்ந்து இருக்கணும். ஒருவேளை நீங்க 1 மணி நேரம் முழுவதுமாய் செலவு பண்ண முடியாவிட்டால், ஒரு நாளையில காலையில் ஒரு 1/2 மணி நேரம், இரவு ஒரு 1/2 மணி நேரம் தனிமுறை தனித்து ஆண்டவருடைய நேரத்தை செலவு பண்ணினா, கர்த்தர் அப்படி தேடுகிற பிள்ளைகளை கைவிட மாட்டார். அல்லேலூயா. அவளுக்கு இருக்கிற எல்லா நெருக்கத்திலும் அவளை விடுவிப்பார். அவளுக்கு இருக்கிற எல்லா யுத்தங்களையும் ஓய பண்ணுவார். அவளுக்கு இளைப்பாற பண்ணுகிற கர்த்தராய் இருந்து அவளை ஆசீர்வதிப்பார். 3வது வாசியுங்கள். யாத்திராமம் 33ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசியுங்கள். யாத்திராமம் 33:7. போட்டு பேரிட்டான். கர்த்தரை தேடுகிற யாவரும் ஆசாரிப்பு கூடாரத்திற்கு போவார்கள். ஆசரிப்பு கூடாரத்திற்கு. இப்ப கர்த்தரை தேடுவதற்கு ஆசரிப்பு கூடாரத்துக்கு போகிற ஒரு பழக்கம் நமக்குள்ள இருக்கணும். அதான் எபிரேயர் நிருபம் 10:25 சபை கூடுவதை விட்டு விடாதிருங்கள். சிலர் விட்டு விடுவது போல நீங்கள் விட்டு விடாதீர்கள் என்று நிருபத்தில் நமக்கு சொல்லி இருக்கிறது. சபை கூடுவை வருவதற்கு, ஆலயத்துக்கு வருவதற்கு கர்த்தர் நமக்கு ஒவ்வொரு வாரமும் கர்த்தருடைய நாள் நமக்கு தந்திருக்கிறார். ஆலயத்துக்கு வருவதற்கு, கர்த்தர் ஆராதிப்பதற்கென்றே ஒரு நாளை வைத்திருக்கிறார். அது கர்த்தருடைய நாள், அது பரிசுத்த நாள் என்று ஏசாயா 58:13 வாசிக்கிறோம். அதை பரிசுத்தமா நாம கை கொள்ளணும். அப்ப அந்த கர்த்தருடைய நாளிலே எப்படி கர்த்தரை தேடுவதற்கு ஆசரிப்பு கூடாரத்திற்கு ஜனங்கள் போனார்களோ, அதே போல கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற வாரத்தில் 1ஆம் நாளிலே கர்த்தரை தேடுவதற்கு அனைவரும் கர்த்தருடைய சமூகத்திற்கு வர வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுல சாக்கு போக்கே சொல்லக்கூடாது. ராஜாவின் விருந்துக்கு அநேகர் அழைக்கப்பட்டிருந்தாங்க. மத்திய 22 அதிகாரத்தில் இருக்கிறது. ராஜா ஒரு விருந்த ஆயத்தம் பண்ணி அந்த விருந்துக்கு அனைவரும் வர வேண்டும் அழைத்தான். அந்த விருந்துக்கு எல்லாம் ஆயத்தமாகிவிட்டு, விருந்து ஆயத்தமாயிருக்கும் போது அதை சொல்வதற்காக ஜனங்கள் அனுப்பினான். கிராமத்துல ஒரு பழக்கம் இருக்கும், உங்களுக்கு தெரியுமா என்ன தெரியாது. கிராமத்துல ஒரு குடும்பத்துல ஒரு கல்யாணமோ ஒரு நல்ல காரியமோ நடந்ததுன்னா அவங்களுக்கு முதலாவது போய் என்ன செய்வாங்கன்னா அந்த இன்விடேஷன் கொடுப்பாங்க. கொடுத்தது மட்டுமல்ல, என்றைக்கு கல்யாணமோ அன்னைக்கு காலையில போய் ஒவ்வொரு வீடா போய் கூப்பிடணும் வரமாட்டாங்க. இது பழைய காலத்துல அப்படி இருந்திருக்கிறது. ராஜா முதலாவது ஒரு விருந்து ஆயத்தம் பண்றான். அந்த விருந்து ஆயத்தம் பண்ணும்போது பலருக்கு போய் அழைப்பு கொடுக்கிறான். அப்படி அழைப்பு கொடுத்து விட்டு விருந்தெல்லாம் ஆயத்தம் பண்ணி அந்த நாள் விருந்துக்கு அவர்களை மறுபடியும் அழைக்க போறான். அப்படி அழைக்கப்பட்டவர்கள் என்ன செய்யறாங்கன்னா ஒவ்வொரு சாக்கு போக்கு சொன்னாங்க. நான் வர முடியாது, எனக்கு வர முடியாது, நான் ஒரு வயலை கொண்டிருக்கிறேன், வயல் வாங்கி இருக்கிறேன், அந்த வயலை அகத்தியமா போய் சீக்கிரமா போய் பார்க்கணும். வயல் அங்கதானே இருக்கும், பார்க்காட்ட என்ன கெட்டு போகுமா? வயல் வாங்கியாச்சு, சொந்தமாச்சு, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியாச்சு, அங்கதான் இருக்க போகுது. அது இனி வேற ஒருவர் எடுக்க போவதில்லை. அந்த வயல் அகத்தியமா போய் பார்க்கணும். 2 ஏர்மாடு வாங்கி இருக்கிறேன், அது சோத்து பார்க்கணும். ஏர்மாடு வாங்கறதுக்கு முன்னாடி தான் சோத்து பார்க்கணும். வாங்கின பிற்பாடு சோத்து பார்த்து அந்த பிரயோஜனமே கிடையாது. வாங்கறதுக்கு முன்னாடி தான் இந்த ஏர்மாடு பயன்படுகிற மாடா இருக்குமா, உழைக்குமா, நம்ம எதிர்பார்க்கிறது போல நம்ம ஏர் உழுவதற்கு பயன்படுத்தலாமா என்பது அதுக்குரிய ஆட்களை வைத்து பார்த்து வாங்கணும். ஏர்மாடு வாங்கியாச்சு சொல்லலாம், நான் போய் இந்த ஏர்மாடை சோத்து பார்க்கணும். ஒரு கல்யாணம் முடிச்சிருக்கிறான், நான் கல்யாணம் முடிச்சிருக்கிறேன், ஆகவே நான் என்ன செய்யாது வர முடியாது என்று சொல்லி சாக்கு போக்கு சொன்னாங்களாம். ஆண்டவர் சொல்கிற அந்த ராஜா இப்படி சாக்கு போக்கு சொன்னவங்களை குறித்து என்ன சொன்னாராம்?
22 அதிகாரம் 7 வசனம் வாசிக்கிறோம். அப்படி சாக்கு போக்கு சொன்னவங்க மேல கோபம் அடைந்தார். கோபம் அடைந்தது மாத்திரமல்ல, 8 வசனத்துல அவரை பார்த்து அவங்க பாத்திரவான்களாய் அவர்கள் அபாத்திரமாய் போனார்கள் என்று சொல்லி அவளை குறித்து கடினமாய் பேசினார் என்று வாசிக்கிறோம். 7 வசனத்தையும் ஆரம்பத்தில் வாசிங்க, 8 வசனத்தையும் வாசிங்க. ராஜா அதை கேள்விப்பட்டு கோபமடைந்தான். தன் சேனைகளை அனுப்பி அந்த கொலைபாதகரை அழித்து அவர்கள் பட்டணத்தையும் சுட்டெரித்தான். ஆனா அது வேற விஷயம் இருக்கு. 8 வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவன் தன் ஊழியக்காரரை நோக்கி, கல்யாண விருந்து ஆயத்தமாய் இருக்கிறது, அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு அபாத்திரராய் போனார். அழைக்கப்பட்டவர்கள் அதற்கு அபாத்திரமாய் போனார்கள் என்று சொல்லி அவன் கடினமா பேசினான். அதுல கொலைபாதகர் என்று சொன்னால் அழைக்கப்பட்டிருந்தவங்க போக சிலர் இப்படி சாக்கு போக சொன்னாங்க, சிலர் அழைக்கப்பட்டவங்களை கொலை செய்தாங்க. அதனால கொலைபாதகர் சொல்லி இருக்காரு. 2 காரியம் இருக்கு. அதனால் அதை விட்டுருவோம். அவர்கள் மேல இப்படி அழைக்கப்பட்டவர்கள் சாக்கு போச்சு சொன்னவர்கள் மேல கோபம் கொண்டார். அழைக்கப்பட்டவர்களை கொலை செய்தவங்க அவர் கொலை செய்வதற்கு கட்டளை கொடுத்தார். நம்முடைய ராஜாதி ராஜா நமக்கு ஒவ்வொரு வாரம் விருந்து ஆயத்தம் பண்ணி இருக்கிறார் சபையில. அல்லேலூயா. ஆவிக்குரிய விருந்து, ஆவிக்குரிய உணவு, போஷாக்கான உணவு பெறுவதற்கு அந்தந்த வாரத்துல அந்த போஷாக்கான உணவை பெற்றுக்கொண்டு அப்பத்தை பெற்றுக்கொண்டு புசித்து பலனடைந்து வாழ்வதற்கு விருந்து ஆள்படுத்திருக்கிறார். ஆராதனை விருந்தை போல ஏற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. ஆராதனை ஒரு விருந்து போலது. ராஜாதி ராஜா நமக்கு பண்ணியிருக்கிற விருந்து. அந்த விருந்திற்கு கர்த்தர் ஒவ்வொரு வாரமும் அழைத்திருக்கிறார். அழைக்கப்பட்டவர்கள் நான் சாக்கு போக்குகளை சொன்னா கர்த்தர் கோபம் நம்ம மேல இருக்கும். அது மாத்திரமல்ல, அபாத்திரமா போனார்கள் என்கிற அந்த கடினமான வார்த்தையை நாம் அவரிடத்துல இருந்து கேட்கிறேன். ஆகவே நாம் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வருவதற்கு, அவரை தேடுவதற்கு ஒவ்வொரு வாரமும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வர வேண்டும். அவருடைய கண்களை பார்த்து கொண்டே இருக்கும். அழைக்கப்பட்டவர்கள் வந்திருக்கிறாங்களா? ஊழியக்காரர்கள் பார்ப்பதை விட அவருடைய கண்கள் வானத்திலிருந்து பார்த்து கொண்டே இருக்கிறோம். அழைக்கப்பட்டிருந்தாங்களே, வந்திருக்கிறாங்களா, வரலையா, அப்படி இருக்கிற இடம் எப்படி இருக்குது என்று ஆண்டவர் பார்த்து கொண்டே இருப்பார். நீங்கள் இப்படி அழைக்கப்பட்டவர்களாய், கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளாய், அதை வழக்கமாய் கொண்டிருக்கிற பிள்ளைகளாய், அதை கைவிடாத பிள்ளைகளாய் இருப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களுக்கு இளைப்பாற பண்ணுகிற ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. எந்தெந்த காரியத்துல உங்களுக்கு இளைப்பாறுதல் இருக்கிறதோ, சமாதானம் இருக்கிறதோ, அதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு சமாதானம் தருவார். அவர் வெளிப்படுவார், உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுவார், உங்கள் காரியங்கள் வெளிப்படுவார். உங்கள் எதிர்பார்க்கிற இளைப்பாறுதலை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. 4வது ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன். சங்கீதம் 68:1 வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 68:1. தேவன் எழுந்தருளினார், தேவன் எழுந்தருள்வார், அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு. 63 மன்னிக்கணும், 63:1. தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். போதும். அதிகாலம். தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். ஏன் அதிகாலமே தேடணும்? அதற்கு சங்கீதம் 5:3 அதே சங்கீதக்காரன் ஒரு காரியம் சொல்கிறார். வசனத்தை வாசிங்க. கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி. ஆகவே காலையிலே நமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருக்கிறேன். ஏன் அதிகாலையை தேடணும்? அதிகாலையிலே கர்த்தர் உங்கள் சத்தத்தை கேட்கிறவராய் ஆயத்தமா இருக்கிறார். அல்லேலூயா. அதிகாலை தேடும்போது கர்த்தர் உங்கள் சத்தத்தை கேட்பார். அதிகாலை தேடும்போது உங்கள் சத்தம் கர்த்தர் கேட்கிறார். அதான் சொல்ல, அதிகாலையிலே சத்தத்தை கேட்கிறேன். தாவீது அனுபவத்தோடு சொல்றான். அந்தி மந்தி சத்தியான வேலை, மத்தியான வேலையெல்லாம் நான் ஆண்டவரை கையெடுப்பேன்னு சொல்ற அந்த தாவீது, அந்தி சந்தி மத்தியான வேலையெல்லாம் நான் ஆண்டவரை ஜெபம், ராக்காலத்திலும் ஆண்டவரை கூப்பிடுவேன்னு சொல்றது அந்த தாவீது சொல்றான். அதிகாலையிலே உம்மை தேடுவேன். ஏன்னு தெரியுமா? என் சத்தத்தை நீர் கேட்கிற தேவனா இருக்கு. அதிகாலையில் என் சத்தத்தை நீ கேட்பதற்கு ஆவல் உள்ளவரா இருக்கிறேன். அதிகாலையில் தேடும் போது என் சத்தத்தை நீ கேட்பதற்கு ஆசையா இருக்கிறேன். நீர் ஆசையா இருக்கிறேன் என்று அறிந்து அப்படி சொல்கிறான். அதிகாலமே நான் உம்மை தேடுவேன், என் சத்தத்தை நீ கேட்காகவே அதிகாலமே ஆயத்தமாகி உமக்கு காத்திருப்பேன் என்று சொல்கிறான். மார்க்கு 16 அதிகாரம் 3-4 வசனத்துல அதிகாலை இருட்டோடு எழுந்திருந்த ஸ்திரீகள் நமக்காக அந்த கல்லை யார் புரட்டி போடுவார்கள் என்ற எண்ணத்தோடு அதிகாலமே போனாங்க. இப்படி அதிகாலமே சென்று அவர்கள் கண்ட ஒரு ஆச்சரியமான காரியம் என்னவென்றால், எந்த கல்லை
யார் நமக்காய் புரட்டி போடுவார்கள் என்று சொல்லி அவர்கள் எதிர்பார்த்து அவளோடு போனார்களோ அந்த கல் புரட்டப்பட்டிருக்கிறதை கண்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க பிரச்சனை, இந்த பிரச்சனையை யார் எனக்கு தீர்த்து வைப்பார்? இந்த பிரச்சனை யாரால் எனக்கு தீர்த்து வைக்க முடியும்? இந்த காரியத்தை யார் எனக்கு செய்வார்? இந்த நன்மையை யார் எனக்கு தருவார்? இந்த காரியத்தில் எனக்கு விடுதலை யார் எனக்கு தருவார்? இந்த ஆசீர்வாதத்தை யார் எனக்கு தருவார் என்று கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அதிகாலமே கர்த்தரை நீங்கள் தேடுகிற பிள்ளைகளா இருந்தால் நீங்கள் தேடுகிற காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. இந்த கல்ல யார் எனக்காய் புரட்டி தள்ளுவான் என்கிற கேள்வியோடு கூட அதிகாலமே புறப்பட்டு வந்த அந்த ஸ்திரீகள் கண்கள் ஒரு ஆச்சரியமான காரியத்தை கண்டது. அந்த கல் ஏற்கனவே புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டார்கள். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, உயிர்த்தெழுந்த இயேசுவை அவர்கள் தரிசித்தார்கள். அல்லேலூயா. மரியாள் அதே அதிகாரத்துல 9ஆம் வசனத்துல வாரத்தில் முதலாம் நாளிலே அதிகால வேளையில இயேசு உயிர்த்தெழுந்த இயேசு மரியாளுக்கு தரிசனமானார் என்று வாசிக்கிறோம். 9ஆம் வசனத்தை வாசிங்க. வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமானார். அதிகாலையிலே இயேசு மரியாளுக்கு தரிசனமானார். அவருடைய உயிர்த்தெழுந்த அவருடைய வல்லமையை நீங்கள் அனுபவிக்க வேண்டுமா? அவருடைய உயிர்த்தெழுமை இன்றைக்கும் இருக்கிறது. அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை ஒருபோதும் மாறவில்லை. அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இன்றைக்கு இருக்கிறது. அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை உங்கள் வாழ்வில் அனுபவிக்க வேண்டுமா? உங்கள் காரியங்கள் அனுபவிக்க வேண்டுமா? குடும்பத்தில் அனுபவிக்க வேண்டுமா? அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை வெளிப்பட வேண்டுமா? அதிகாலையிலே கர்த்தரை தேடுங்கள். நான் பல ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்கிற ஒரு காரியம் உண்டு. பல வருஷமா சொல்லி இருக்கிறேன். மறுபடியும் இந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். ஒரு பெரிய திருச்சபைக்கு ஒரு அருமையான தாயார் தன் பிள்ளைகளோடு பல ஆண்டுகளாய் போய் கொண்டிருந்தார்கள். பல வருடங்களாய் போய் கொண்டிருந்தார்கள். அந்த தாயார் வாழ்க்கையில ஒரு பெரிய கேள்வி. எல்லா விசுவாசிகளை போல என் பிள்ளைகளுக்கு நான் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதம் வரவில்லையே, என் குடும்பத்துல வரலையே, ஆண்டவரே என்ன செய்வது என்று கேட்டு அவர்கள் மனதில் நினைத்தாங்க, நான் 3 நாள் நான் இரவும் பகலில் நான் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ண போறேன். ஆண்டவரே எனக்கு அந்த ரகசியத்தை வெளிப்படுத்தணும், ஆசீர்வதிக்கப்பட என்ன வழியை எனக்கு வெளிப்படுத்தணும் என்று 3 நாட்களாக உபவாசம் இருந்தவர்கள் ஜெபம் பண்ண ஆரம்பித்தார்கள். கர்த்தர் அவளோடு திட்டமும் தெளிவுமாய் ஒரு காரியத்தை பேச ஆரம்பித்தார். ஒரு சொப்பனம் மூலமா அதை வெளிப்படுத்தினார். அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு அவருடைய படுக்கை பக்கத்திலே ஆண்டவர் காலையில் வந்து நிற்கிறார். காலையில வந்து அவங்க விரும்புகிற ஆசீர்வாதத்தெல்லாம் கையில வச்சிருக்கிறாராம். அதை அவர்கள் கொடுப்பதற்கு வந்து நிற்கிறாராம். அவங்க என்ன செய்யறானா, அந்த வேளையில தூங்கி கொண்டிருந்தார்களாம். புரிஞ்சு கொண்டது, நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் அதிகாலையிலே ஜெபம் பண்ண வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்ப நான் எனக்கு ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். நான் பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இல்லை. அவர் கையில வைத்திருக்கிறார், அப்படியே காத்திருக்கிறார், கொஞ்ச நேரம் நிற்கிறார். நான் அதை வாங்குவதற்கு ஆயத்தம் இல்லாதனால அந்த ஆசீர்வாதத்தோடு திரும்பி போகிறார். அந்த காட்சி அவருக்கு கண்டு மறைக்கிறது. உடனே அவங்க தீர்மானம் பண்ணாங்க. அந்த 3ஆம் நாள் முடித்த பிற்பாடு தினந்தோறும் அதிகாலையில் எழுந்து ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். சபைக்கு எப்போதும் ஆராதனைக்கு ஒழுங்கா போவாங்க, உபவாசத்துக்கு போவாங்க, வேதாம பைபிள் ஸ்டடிக்கு போவாங்க, துதி ஆராதனை போவாங்க, கன்வென்ஸ் கூட்டம்னா போவாங்க. எதுல அவங்க விடாமல் இருப்பாங்க. எல்லாவற்றிலும் சரியா இருந்தாங்க. கர்த்தர் கொடுக்கிற விஷயத்துல எல்லாம் சரியா இருந்தாங்க. ஆனாலும் ஆசீர்வதிக்கப்படவில்லை. ஒரு ஏக்கம் இருந்தது. ஏன் எனக்கு மற்றவர்களை போல என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படல? அவர்கள் ஜெபம் பண்ண ஆரம்பித்தார்கள். 6 மாத காலத்துக்குள்ள எத்தனை ஆண்டுகளும் அவர்கள் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளாத ஆசீர்வாதத்தெல்லாம் பெற்றுக்கொள்ள ஆரம்பித்தாங்க. அந்த போதகர் 6 மாதம் கழித்து சபையிலே அந்த அம்மா ஜெபம் பண்ண போகும்போது பக்கத்தில் அழைத்தார். அவர் சொன்னார், ஏம்மா திடீரென எப்படிமா உங்க பிள்ளைகளுக்கு இந்த ஆசீர்வாதம் இருந்தது? நான் உங்களை வந்து 6 மாசமா கவனி பார்க்கும்போது உங்க பிள்ளைகள் எல்லாம் வித்தியாசமான ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறாங்க, எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டாங்க? அவர் சொன்ன, ஐயா சீக்கிரட் ஐயா, 3 நாள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணினேன். இந்த சொப்பனத்தை எனக்கு ஆண்டவர் காண்பிச்சாரு. அப்ப ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நான் தான் தகுதியில், அவர் கொடுப்பதுக்கு ஆயத்தமா இருக்கா நீ புரிச்சுட்டு அண்டையிலிருந்து இந்த 6 மாத காலமும் அதிகாலை எழுந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். அதான் இந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தேன்னு சொல்லி
அவர் அதை தன்னுடைய பத்திரிகையில் எழுதினார். தன்னுடைய பத்திரிகையில் எழுதி, இப்படி சபைக்கு வந்த ஒரு சகோதரி, ஒரு தாயார், என்னோட 30 ஆண்டுகளாய் தெரிந்தவர்கள், திடீரென இந்த 6 மாதங்களுக்குள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கான ரகசியத்தை அவங்க எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதை நான் உங்களுக்கு எழுதுகிறேன் என்று சொல்லி அவர் எழுதி வைத்தாராம். அந்த புஸ்தகத்தை வாசித்தனால அந்த கதை நமக்கு புரிஞ்சது, சம்பவம் நமக்கு தெரிந்தது. அங்க அதிகாலையிலே நீங்கள் தேவனை தேடணும். தேவனை எப்படி தேடணும்? பொல்லாத வழிகளை விட்டு தேடணும். பொல்லாத வழிகள், நம்முடைய கையின் கிரியைகள், கொடுமையான கையின் கிரிகளை விட்டு நாம் தேடணும். எப்படி நாம் கர்த்தரை தேடணும்? தினமும் ஆண்டவரை தேடணும். எப்படி கர்த்தரை தேடணும்? நாம் நம்முடைய ஆசரிப்பு கூடாரத்திற்கு, தேவனுடைய ஆலயத்திலே போய் அவரை தேடணும். 4வது, அதிகாலை மேலே கர்த்தரை தேடும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில இந்த ஆசாப்புக்கும் ஜனங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் தருவார். அல்லேலூயா. அவரை தேடுவதனால கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன? உங்கள் வாழ்க்கையில நீங்கள் செய்கிற காரியத்தெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். கர்த்தருடைய வல்லமை உங்கள் வாழ்வில் வெளிப்படும். கர்த்தருடைய வல்லமை உங்கள் வாழ்வில் வெளிப்படும். அவர் சொல்கிறார், அவர் தம்மை நோக்கி பார்க்க உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை வழங்க பண்ணும்படிக்கு அவருடைய கண்கள் பூமி எங்கு உலாவை கொண்டிருக்கிறது சொல்லி இருக்கிறது. அப்படி நீங்கள் அதிகாலமே கர்த்தரை தேடும்படிக்கு, இப்படி கர்த்தருடைய சமூக ஆலயத்துக்கு வந்து கர்த்தரை தேடும்போது, பொல்லாத வழிகளை விட்டு, கையின் கொடுமைகளை விட்டு கர்த்தரை தேடும்போது, அதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவர் உங்களுக்கு இறங்குவார். உங்கள் வாழ்வில் அற்புதம் செய்வார். உங்களுக்கு எந்தெந்த காரியத்துல இளைப்பாறுதல் இல்லையோ, அமைதல் இல்லையோ, சமாதானம் இல்லையோ, எல்லாவற்றிலும் அற்புதம் செய்வார். எந்த பாரத்தை உங்களை விட்டு நீக்கவே முடியாது. யாராவது ஒருவர் எனக்கு இந்த காரியத்துக்கு உதவி செய்ய மாட்டார்கள் என்று காத்திருக்கிற அந்த பாரம் உங்களுக்கு நீங்கும்படியாய், அற்புதங்களை காணும்படியாய் வாழ்வில் கர்த்தர் அற்புதம் செய்வார். எழுந்திருந்து நாம் ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் சேர்ந்து ஒப்பு கொடுப்போம். ஆமீன். கர்த்தரை ஏன் தேட வேண்டும்? ஒரு நாள் இருக்கிறது, நியாயத்தீர்ப்பு நாள் என்று ஒன்று இருக்கிறது. அந்த நியாயத்தீர்ப்பு நாளிலே நியாயத்திற்கு உட்பட்டு தண்டனைகளை அனுபவியாமல் இருப்பதற்கு, தப்பித்துக் கொள்வதற்கு, தண்டனைக்கு தப்பித்துக் கொள்வதற்கு, தேவ கோபாய்க்கரைக்கு தப்பித்துக் கொள்வதற்கு நாம் அவரை தேடிதான் ஆக வேண்டும். தடவையாகிலும் தேட வேண்டும். நாம் அவரை கண்டடையத்தக்க சமயத்திலே தேடிவிட வேண்டும். அனுக்கிற காலத்திலே தேடிவிட வேண்டும். கண் கெட்ட பின் சூரிய உதயம் என்கிற நிலைக்கு நாம் போய்விடக் கூடாது. கர்த்தரை தேடுகிற பிள்ளைகள் பொல்லாத வழிகளை விட்டு கர்த்தரை தேடணும். ஆமென். கையின் கொடூரங்கள் இருக்கக்கூடாது. அவர் விரும்புகிறபடி ஆலயத்திலே சென்று வழக்கமா ஆலயத்தில் செல்வதை தேடணும். தினமும் ஆண்டவரை தேடணும். அதிகாலையிலே தேடுகிற தேவனுடைய பிள்ளைகளாய் காணப்படும். எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? ஒரு குசை பாடுவோம். ராஜாவும் பிரசன்னம் போதும் ஐயா என்கிற பாடலை பாடி நம்மை ஆண்டவர் ஒப்பு கொடுப்பார். எப்போதும் எனக்கு போதுமையா, ராஜாவும் பிரசன்னம்